வாரம் இந்த கால வேளையில் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். நீங்க எடுத்து பாருங்க, நீங்க படிச்சு பார்த்தாதான் உங்களுக்கே தெளிவு கிடைக்கும். அப்போஸ்தலர் 2:42 எல்லாரும் எடுத்துக்கிடுங்க, எடுத்ததை படிக்கணும். The believers spent their time listening to the teaching of the apostles. They shared everything with each other. They ate together and prayed together. அந்த காலத்தில் இருந்த ஆதிசபை விசுவாசிகள் அந்நியத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். All the believers stayed together and shared everything. விசுவாசிகள் அன்பு ஐக்கியம் எல்லாம் உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க. ஆதி சபையில் உள்ளவங்க இந்த காலத்திலே அப்படிதான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம் விற்குதல், ஜெபம் பண்ணுதல், இதெல்லாம் இன்றைக்கு சபை மக்களுக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்யோன்யம்னா ஃபெலோஷிப். நமக்கு தேவனோடு உள்ள ஐக்கியம், ஒருவரோடு ஒருவர் உள்ள ஐக்கியம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படும். அது ரொம்ப அவசியம். அதை ஆதிசபையின் விசுவாசிகள் கடைபிடித்திருக்கிறார்கள். இந்த கால நாகரிக காலத்தில் உள்ள விசுவாசிகள் சிலர் கடைபிடிக்கிறார்கள், பலர் கடைபிடிக்கிறது இல்லை. என்றைக்குமே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தனி மரம் தோப்பாகாது. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுக்கவில்லை. நாம் அறிய வேண்டும், அநேகர் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை பற்றி அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். நான் ஒருவராக பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், நம்முடைய ஆண்டவர் மனவாட்டியாகிய சபையை சேர்க்க வரப்போகிறார். சபைக்கு தான் புதிய ஏற்பாட்டில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். சபையை சேர்க்க ஆண்டவர் வரப்போகிறார். இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், நம்ம கூடி வர வேண்டும். ஃபெலோஷிப்னா வீட்டில் இருந்துட்டு போன் பேசுறதில்லை ஐக்கியம். கூடி வருவது தேவ ஜனங்களுக்கு மிகவும் அவசியமான ஒரு. தேவ ஜனங்கள் கர்த்தராகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் சமூகத்திலே கூடி வர வேண்டும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாங்கள் எல்லாம் கூடியும் வரமாட்டோம், ஓடியும் போக மாட்டோம். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்தாலே ஆண்டவரை நினைச்சாலே போதும். அப்படி கிடையாது. ஆண்டவரை நாட வேண்டும், தேட வேண்டும், அவர் சமூகத்திலே கூட வேண்டும். பாருங்கள், வேதத்தில் பவுல் சொல்கிறார், ஜெபத்துக்கும் உபவாசத்துக்கும் தடையிராதபடிக்கு புருஷன் மனைவி சில காலம் இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு அவர்கள் கூடி வாழ வேண்டும். they must live together. அதுபோல விசுவாசிகள் புருஷ மனைவி கூடி வாழ வேண்டும். விசுவாசிகள் தேவ சமூகத்துக்கு கூடி வர வேண்டும். அல்லேலூயா. இதுக்கு இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க தெரியாமலே வந்துட்டு இருக்கிறீங்க. இந்த சத்தியம் ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். தெரியாம இருந்தாலும் பழக்கத்துல நம்ம அப்படியே ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்று அப்படியே சபைக்கு வந்து நிறைய வந்துட்டு இருக்கோம். ஒரு சிலர் சைடு அடிச்சுட்டாங்க. ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்துட்டு பிறகு ஒதுங்கிட்டாங்க. பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த சத்தியம் தெரியல. ஆனா இந்த சத்தியத்தை சொல்லிதான் ஞானஸ்நானம் கொடுத்தோம். ஆனா இந்த சத்தியத்தை சொன்ன வேளையில எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ தெரியல. இந்த சத்தியத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டா ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வருவதை நிறுத்தவே மாட்டார்கள். நிறைய பேர் ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவர் சமூகத்தை நாடி தேடி ஒரு காலத்தில் வந்தாங்க. வியாதிக்காக, பிசாசுக்காக, கடன் கஷ்டத்துக்காக, சமாதானம் இல்லாதனால, வாழ்க்கையில விருத்தி உண்டாகாதனால, முன்னேற்றமே இல்லைன்னு வந்தாங்க. அந்த காரியெல்லாம் அவங்களுக்கு நடந்ததும் அவங்க போயிட்டாங்க, ஒதுங்கி போயிட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு கூடி வரணும், அது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அவசியம் என்பது தெரியாமலே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. சிலர் தெரிஞ்சு தப்பு பண்ணாங்க, சிலர் தெரியாம தப்பு பண்ணாங்க. தெரிஞ்சு தப்பு பண்ணாலும் தெரியாம தப்பு பண்ணாலும் ஆண்டவர் கணக்கு கேட்கறவர்கள பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நமக்கு இந்த சத்தியம் தெரிந்திருக்க வேண்டும். சரிங்களா?
ஆண்டவரோடு ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நாம் ஐக்கியமுடையவர்களாக இருக்கணும். கூடி வருவது மிக மிக அவசியம். நாங்கள் தான் வந்துட்டு இருக்கிறோம், இல்லை நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க தெரியுது. இந்த சத்தியம் தெரியாம வந்துட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழலுமே வித்தியாசமா விகற்பமாக விபரீதமாக மாறுபாடாக வர்றவங்கள நீங்க போயிருவீங்க, நீங்க ஒதுங்கிடுவீங்க, நீங்க ஓடிடுவீங்க, உங்களை காணாம போயிடும். எங்க போறீங்க? நான் காணல. நீங்க காணலன்னு தானே கேடுறோம். ஏன் வரல? நான் வரல. ஏன் வரல? நான் வரல. நீங்க போய் சொல்லி கொடுத்தீங்க பாஸ்டர்ட்ட, நான் வரவே மாட்டேன். ஓஹோ, நமக்கு புண்ணியத்துக்காக தான் வர்றாங்க. சபையின் மக்கள் எல்லாரும் அந்த சபையின் ஊழியக்காரனுக்கு புண்ணியம் செய்கிறதுக்காக தான் கோவிலுக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றாங்க. அந்த காலத்தில் அம்மாமாரு, பெற்றோர், விசேஷமா தாய்மார், சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க, அழுவாங்க. முதல்ல அடிச்சு பார்ப்பாங்க, பணிய மாட்டாங்க. வர சொல்லுவாங்க, அம்மாவுக்காக எனக்காக நீ பள்ளிக்கு போ. தகப்பமார் அப்படி சொன்னதை நான் கேட்டதில்லை. தாய்மார் சொல்லுவாங்க, எனக்காக பள்ளிக்கு போ. ஆமா, சில பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க. அப்ப தாய்மார் சொல்லுவாங்க, நீ எனக்காக சாப்பிடு. ஆமா, தாய்க்காக பிள்ளைகள் சாப்பிடுவாங்க, தாய்க்காக தூங்குவாங்க, தாய்க்காக பள்ளிக்கு போவாங்க. அதுபோல அந்த சபைக்காக, சபையின் ஊழியக்காரனுக்காக நாங்க எல்லாம் எதுக்கு சபைக்கு கூடி வரோம் தெரியல, பாஸ்டருக்காக வரோம். வெரி குட். நீங்க அப்படியாவது வந்தா போதும், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது அறியாமையின் காலத்தில், சின்ன பிள்ளை பருவத்தில், சிறு பிள்ளையா இருந்தவர்கள் அப்படி நினைச்சோம். நான் எதுக்கு பள்ளி போறேன்னு தெரியல, எங்க அம்மாவுக்காக நான் பள்ளிக்கு போறேன். நான் எதுக்கு வேலை போறேன்னு தெரியல, எங்க குடும்ப கஷ்டத்துக்காகன்னு சொல்ல மாட்டேன், எங்க சூழ்நிலைமைக்காக, எங்க தேவைக்காகன்னு சொல்ல மாட்டேன், எங்க அம்மாவுக்காக நான் போறேன். அப்படியா? சரி, அம்மாவுக்காக வேலைக்கு போப்பா, அம்மாவுக்காக வேலைக்கு போ, அப்பாவுக்காக வேலைக்கு போ. அப்படி செய்யுங்க, நல்லது. அப்படியாவது நல்லது செய்யுங்களா, நல்லா இருந்துட்டு போங்க. அப்பாவுக்காகவோ அம்மாவுக்காகவோ யாரு இன்னொருத்தருக்கா, எனக்காக வேலைக்கெல்லாம் போகல, எனக்கு வேலைக்கு போகணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. நான் வேலைக்கு போறனோ போகலையோ, எங்க அம்மா வேலை எனக்கு சாப்பாடு கடை வாங்கியாவது போட்டாகணும். இல்லைன்னா வீட்டில் இருக்கிற சட்டி பானையெல்லாம் அடிச்சு நோக்கிடுவேன். ஐயோ பொல்லாத பையன். சரி அப்பா, எனக்காக நீ வேலைக்கு போ மகனே, எனக்காக வேலைக்கு போ மகளே அப்படின்னு. புருஷன்மார் கூட அப்படிதான். புருஷன்மார்கிட்ட நீங்க அன்பா மனைவிமார் சொல்லணும், நீங்க உங்களுக்காக வேலைக்கு போட்டாலும் நம்ம பிள்ளைகளுக்காக நீங்க வேலைக்கு போங்க. அதுலயும் கேட்க மாட்டாங்க, இல்லடி சொன்னேன் பிள்ளைகளுக்காக, எனக்காக நீங்க வேலைக்கு போங்கன்னு பணிவா சொன்னீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அவங்களுக்கு ஐஸ் கோல்டு போல குளிர்ந்துடும், இருதயம் குளிர்ந்துடும். அப்புறம் உங்களுக்காக அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அப்படி சில வழிமுறைகளை கையாடணும். அது உங்களுக்கு தெரியல, நானும் சொல்லித்தான் பார்க்குறோம், உங்களுக்கு புரிய மாட்டேன்னு சொல்லு. புருஷன் மாற்ற முறைக்கு வேலைக்கு போனா போயா, இல்லைன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். உங்க அம்மா வீட்டுல அங்க மெத்தையில உனக்கு பூசை இருக்கு. உங்க அம்மா வீடு பெரிய வீடு, உங்களுக்கு தெரிஞ்ச வீடு தான். உங்க அம்மா வீடு, உங்க அப்பா வீடு, உங்க ஆத்தா வீடு, உங்க தாத்தா வீடு பெரிய வீடு. புருஷன் வீடை விட ரொம்ப விசேஷமான வீடு தான், நாங்க ஒத்துக்கிடுறோம். எப்படி நீ பெரிய இடத்து பொண்ணானாலும் புருஷன்கிட்ட கொஞ்சம் படிவா பேசி பாலிசா சொல்லி, நீங்க உங்களுக்காக வேலைக்கு போகிறாலும் எனக்காக போங்க, நான் அதான் டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி தந்துடுறேன், நீங்க சாப்பிட்டுட்டு போங்க, மத்தியான சாப்பாடு தரேன். அதுதான் பொம்பளைக்கு அழகு. அதை நீ செய்ய மாட்டேன். நீ புருஷன் அந்த பக்கம் போனதும் அதுக்கப்புறம் தான் கடையில இருந்து இட்லி வாங்கி தின்னுவேன். அப்ப புருஷனுக்கு புரிஞ்சு போகும், ஓஹோ இவ சுயநலவாதி, இனி நம்ம வேலைக்கு போய் என்ன பிரயோஜனம், நமக்கு ஒரு வேளை சாப்பாடு செய்து தர்றதுக்கு ஆள் இல்லையே, இவ்வளவு கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம். புருஷனுக்கு ஒன்றை பற்றி தப்பான தீய எண்ணம் வந்துடும். அவனுக்கு கோபத்தை எல்லாம் சாயங்காலம் காட்டிடுவான், வாய்ப்பு கிடைச்சா அடியும் கொடுத்துருவான். வெரி குட், அடிச்சதுக்கு இல்லை, நீ வாங்கினதுக்கு வெரி குட். உனக்கு புத்தி அப்படி இருக்கு பத்தியா. அது இப்ப நம்ம மற்றவங்களுக்காக, இப்ப சிலுவையில் அறையுள்ள இயேசுநாதரே உமக்காகத்தான் நான் உண்மை பின்பற்றுறேன், உமக்காகத்தான் நான் கோயிலுக்கே வரேன். வெரி குட். நீங்க அப்படி சொல்லியாவது இயேசுநாதரை கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுங்களா. உங்களுக்கு புரியுதா? என்கிட்ட பலரும் சொல்ற ஒரு குறைபாடு என்ன தெரியுமா, நீங்க நேரே சொல்லாம சுத்தி வளைச்சு பேசுறீங்க. அதுதான் யாருக்கு ஒன்றும் புரியுது இல்லை. நான் சொல்றதை கேளு. இயேசுநாதருக்காக நீ சபைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. உனக்காக, உன் பிள்ளைக்காக, உன் புருஷனுக்காக, உன் பொஞ்சாதிக்காக, உன் குடும்பத்துக்காக, நல்வாழ்வுக்காக, பரலோகத்துக்கு போறதுக்காக ஆண்டவர் சமூகத்துக்கு நீ கூடி வரணும். இப்ப புரியுதா? சுத்தி வளைச்சி பேசுறேன்னு சொல்லி ஒருத்தருக்கும் புரியாம போகுது. இப்ப புரியுது இல்ல? உனக்காக, உன் பிள்ளைக்காக, உன் புருஷனுக்காக சபை கூடி வர வேண்டும். எபிரேய நிருப ஐக்கியம் குறிப்பிடுகிறார் 10:25.
சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல், அப்படி ஒரு குறைபாடு சொல்லப்பட்டிருக்கு. சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறார்களாமே. அது யார்? நீங்க கூட கொஞ்ச நாள் விட்டுருந்தீங்க, சரியா வர்றதில்லை, தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அப்பப்ப தலையை காட்டுறது. என்ன உங்களை காணலைன்னு கேட்டேன். ஆமா காணல. எங்க போனீங்க? இது வேலைக்கு போகணும். இல்லைன்னா என்ன சொல்றீங்க, உங்க வீட்டுல ஒரு ஆள் செத்து போச்சு. இல்லைன்னா நான் முட்டை போட்டிருந்தேன். முட்டை போட்டிருந்தாலும் சரி, முட்டையை போட்டிருந்தாலும் சரி, இந்த ஆண்டவருடைய சமூகத்தை நாடி தேடி கூடி வரணும். எல்லாரும் கூடி வரணும். கூடி வரணும்னு சொன்னா ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து வரணும். பல குடும்பங்கள் கூடுகிற இடம் தான் தேவனுடைய சபை. அல்லேலூயா. கேட்டீங்களா? ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து தமக்காக பிரித்தெடுத்தார். அப்ப நம்ம அவருடைய சமூகமாகிய சபைக்கு கூடி வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த சத்தியம் தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தாலும் சில வேளைகளில் அதை கடைபிடிக்கல. அதை கடைபிடிக்கணும். நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு நாடி வர வேண்டும். அது ரொம்ப முக்கியம். We must not quit meeting together as some are doing. நம்மிலே சில நாம் ஆண்டவர் சமூகத்திலே அவர் சபையிலே நாடி தேடி கூடி வருகிறது போல சிலரு வராம இருக்கிறாங்க. சிலரு சரியா வர்றதில்லை, சபை கூடி வர்றதில் விட்டுறாங்க. அது தப்பு. அதுக்கு ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார், ஆண்டவர் ஒத்துவிட மாட்டார். நீ ஆண்டவர் பிள்ளைன்னு தானே சொன்ன, நீ பாவமன்னிப்பை பெற்றிருக்கேன்னு சொன்னால, ஞானஸ்நானம் பெற்றால, அதுக்கு பிறகு சபை கூடி வர வேண்டாமா? எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா பார்ப்போம். எங்களுக்கு ஊருக்கு போடும். அங்க எங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, ஊர் சுத்தி சபை கூடி வர்றதுல விட்டுக்கிட்டு ஊர் சுத்துறாங்களாம். ஊர் சுத்துற பயிலுங்க, உலகம் சுத்துற பயிலுங்க. அந்த முன்னாள் ஒருத்தர் உலகம் சுத்து வாலிபேன்னு ஒருத்தர் சொன்னாரு, அந்த சினிமா நடிகர். உலகம் சுத்தும் வாலிபர்கள், உலகம் சுத்தும் கிழவர்கள், உலகம் சுத்தும் பெண்கள், நீங்க சபைக்கு போகலையா? அது எங்களுக்கு அங்க ஒரு டூர், ஒரு பிக்னிக், ஒரு புரோகிராம் ஒழுங்கா இருக்கு. எங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், வேண்டப்படாதவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க ஊர் போறோம். சுகவாச ஸ்தலத்துக்கு போறோம். கொடைக்கானல் போக போகிறோம், ஊட்டி போக போகிறோம். எங்க மாமா தென்காசியில இருக்கிறாங்க, அங்க போறோம். தென்காசியில ஒரு பேரும் கிடையாது. சும்மா பொய்ய சொல்லிட்டு மற்றவனை ஏமாற்றி பார்க்கறது. நீ பொய்ய, உனக்கு அப்பா அதை விட பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். நீ பின்ன என்னத்தான் சொல்ல மாட்டேன். சபை கூடி வருவது மிக மிக அவசியம். அதை விட்டுறக்கூடாது. காரியத்தில் கண்ணா இருக்கணும். கேட்டீங்களா? அதை விட்டுறவே கூடாது. படிக்கிறவன் படிப்பை விட்டுறக்கூடாது. படிக்கிறவன் படிப்பை விட்டு பொய்யாக லீவ் லெட்டர் எழுதுறது. என்ன லீவ் லெட்டர் எழுதுறது? இங்க மாடி ஒட்டுற நாள், மாடி ஒட்டுற நாள்ல ஒரு மாணவன் வந்து கேட்கிறான், நான் லீவ் போடட்டுமான். நீ லீவ் போடா, இங்க எதுவும் நீ சாதிக்க வேண்டியதில்லை, நீ உன்னுடைய படிப்புக்கு போகலாம். ஆனா போகல, இங்க நின்றுகிட்டு வர. லீவ் லெட்டர் எப்படி தெரியுமா? லீவ் லெட்டர் திருச்சியில உள்ள சாமி கோயிலுக்கு நான் போயிருந்தேன். சாமி கோயிலுக்கு போயிருந்தாப்புல. எந்த சாமி கோயில்? நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற, நீ ஞானஸ்நானம் பெற்றேன்னு சொல்ற, இயேசுநாதரை பின்பற்றேன்னு சொல்ற. லீவ் லெட்டர் என்ன எழுதுற? திருச்சியில உள்ள சாமி கோயிலுக்கு போனேன். அங்க மேலதிகாரி கேட்கிறாரு, திருச்சியில எந்த சாமி கோயில் சொல்லு. இந்த பித்தலாட்டம் நமக்கு தேவையா? படிக்கிறவன் ஒழுங்கா பள்ளிக்கு போ, காலேஜுக்கு போறோம் ஒழுங்கா காலேஜுக்கு போ, வேலைக்கு போறவங்க வேலைக்கு போங்க, தொழிலுக்கு போறவங்க தொழிலுக்கு போங்க. விசுவாசிகள் நீங்கள் மற்ற எந்த நாள் எந்த வேலைக்கோ படிப்புக்கோ தொழிலுக்கோ போயிருந்தாலும் இந்த வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் சமூகத்தில் சபை கூடி வர வேண்டும். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் ஜனங்களை சந்திக்கிற இடம், கர்த்தருடைய வீடு. இங்கிருந்து ஆண்டவர் அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வீட்டு நன்மையால் நம்மை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. இங்க நம்ம கூடி வரணும், எல்லாரும் சேர்ந்து வரணும். ஒவ்வொரு வீட்டில இருந்து எல்லாரும் வரணும். ஒரு வீட்டுல ஒரு ஆளு, ஒரு வீட்டுல 2 ஆளு, ஒரு வீட்டுல 3 ஆளு, எல்லாரும் வரணும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. அப்படி அனுபவம் இருக்கா? அப்படி இருக்கிறீங்களா?
அப்படி உள்ளவங்க மட்டும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இன்றைக்கு ஆண்டவரை சேவிக்க அவர் சபைக்கு கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சிலர் சபை கூடி வர்றது கிடையாது. இன்னைக்கு பார்த்து வேலைக்கு போயிடுறது, இன்னைக்கு பார்த்து தொழிலுக்கு போயிடுறது, அங்க ஒருத்தர் செத்து போயிட்டாரு இன்னைக்கு பார்த்து மொட்டையை போடுறது, இன்னைக்கு பார்த்து மொட்டையை போடாது, செவ்வாய்க்கிழமை பார்த்து மொட்டையை போடு, வெள்ளிக்கிழமை பார்த்து மண்டைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்க, அப்படியெல்லாம் 4 நட்சத்திரம் எல்லாம் சோசியம் வச்சிருக்கிறான். எனக்கு அப்படி கொள்கை கிடையாது. சபை கூடி வர வேண்டும். அது என்னைக்கெல்லாம் வரணும்னு நம்ம படிச்சு பார்த்தா சபை கூடி ஏன் வரணும்னு தெரியுமா உங்களுக்கு? அதுல ஒரு ரகசியம் இருக்கு. ஆண்டவர் மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக எகிப்துக்கு அனுப்புகிறார், தரிசனம் கொடுத்து அனுப்புகிறார். மோசே போறதில் ஆரோன் எதிராக வருகிறார். பிறகு ஆரோனும் மோசே எல்லாம் சேர்ந்து அங்க இருந்த இஸ்ரவேல் புத்திரரை சந்திக்க போகிறார்கள். அங்க போய் சந்திக்க போய் அவங்கள்ட்ட சில காரியம் சொல்றாங்க. என்ன காரியம்? யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் எடுத்து பார்ப்போம். யாத்ராகமம் 4:29 நம்ம எடுத்து பார்ப்போமா? அங்கே எழுதியிருக்கா? என்ன எழுதியிருக்கு? 4:29 இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்க போகிற செய்தியை அவர்களுக்கு சொல்கிறார்கள். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடிவர செய்தார்கள். எல்லாரையும் கூடிவர செய்தார்கள். எதுக்காக? யார் 2-3 பேரை கல்ல கண்டவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க போதாதான்? இஸ்ரவேல் புத்திரன் மூப்பர் எல்லாரையும் மோசேயும் ஆரோனும் கூப்பிடுறாங்க, கூடி வர செய்தார்கள். எல்லாரும் கூட்டி சேர்க்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் இவர்களை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்து அவர்களை விடுதலையாக்க போகிறார் என்கிற செய்தியை சொல்லும்படியாக. ஹல்லேலூயா. சபை கூடி வருதல் எதற்கு தெரியுமா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்ய போகிறார். நோயை குணமாக்க போகிறார், பிசாசை துரத்த போகிறார், சூரிய கட்டுகளை அறுத்தறிய போகிறார், கவலைகள் தீர்க்க போகிறார். நீ தற்கொலை பண்ணி சாக வேண்டாம் என்று சொல்கிறார். உனக்கு ஒரு விடுதலை, உனக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். அதுக்குதான் எல்லாரையும் கூடி வர சொல்கிறார். ஹல்லேலூயா. சபைக்கு ஆண்டவர் உங்களை கூடி வர சொன்னது எதுக்கு? உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. There is a good news for you. ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இருக்கு. God is going to do wonders and miracles in your life. உங்கள் வாழ்க்கையில அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார். அதையெல்லாம் சொல்லுக்குதான் எல்லாரையும் கூடி வர சொல்றது. சும்மா இங்க வந்து நாங்க கூடணும், பாடணும், உண்டியெல்லாம் காணிக்க போட்டோம், நாங்க வீட்டுக்கு போனோம். அவங்க நிறைய விஷயம் இருக்குங்க. நீங்க பல விஷயங்களில சிக்கி மாட்டி முழிச்சு நீங்க அடிமைத்தன வீடாகி எகிப்திலே வாழ்கிறது போல கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு துயரப்பட்டு வேதனையோடு நாட்களை கடத்திட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு யார்கிட்டையும் சொல்லுறதுக்கு ஆள் இல்லை. மந்திரிகிட்ட சொல்லுங்க, மந்திரி எல்லாம் ஓட்டு கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. இனி அடுத்த தடவை தேர்தலுக்கு வருவாங்க. அதுக்கு ஒன்று அவங்கள காண முடியாது. அவங்க டெல்லியிலையோ சென்னையிலையோ அல்லது சுகவாச ஸ்தலத்திலோ அவங்க இருப்பாங்க. நம்ம அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. நம்ம யார்கிட்ட தான் சொல்லலாம்? இங்க வந்தா, இங்க நம்ம எல்லாம் கூடி வந்தா இங்க நம்ம குறை தீர்க்கும் வல்லவர் வருகிறார். ஹல்லேலூயா. நமக்கு சில காரியம் செய்ய போறத சொல்றதுக்கு எங்களை போன்ற தேவ மனிதர்களை அனுப்பி இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க போறதை பற்றி மோசேயையும் ஆரோனையும் தேவன் அனுப்பினார். அவர்களை கொண்டு அற்புதங்களை செய்தார். அவர்களுக்கு ஒரு பெரிய மாறுதல், ஒரு பெரிய விடுதலை வரப்போகுது என்பதை சொல்லும்படியாகத்தான் எல்லாரும் கூடி வர செய்தார். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் கூடி வர்றது உங்களுக்கு நல்ல செய்தி இருக்கு. சபையில ஆண்டவர் சமூகத்தில் நல்ல செய்தி இருக்கு. உனக்கு நல்ல படிப்பு இருக்கு, உனக்கு நல்ல மார்க் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆமா, உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சபைக்கு போய் என்ன கண்டோன்னு சொன்னா அது உனக்கு தெரியல. நீ ஒழுங்கா வரல. பள்ளிக்கு போய் என்ன கண்டோம்? நீ ஒழுங்கா பள்ளிக்கு போனியா? ஒழுங்கா போயிருந்தேன்னா நல்ல மார்க் கிடைச்சிருக்கோம், நீ வெற்றி பெறுவாய். ஆமா, ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்க, அவரை பணிந்து கொள்ள நீங்க தவறாம கூடி வந்தா நிறைய நல்ல செய்திகள், நிறைய காரியம் இருக்கு. சாசனுடைய போராட்டம் மாறி போயிடுங்க. மன உளைச்சல் மாறிடும், வேதனை மாறிவிடும், தற்கொலை எண்ணம் நீங்கிவிடும். ஹல்லேலூயா. எதுக்கு நான் வாழணும்? நான் வாழ்ந்தது போதாதா? நான் யாருக்கும் சொல்ல கொடுக்காம, கைத்துல தொங்காம, விஷம் குடிக்காம, தூக்க மாத்திரையை போட்டே வேலையை முடிச்சிடும். 5 மாத்திரை போட்டா போதும். அந்த 5 மாத்திரையை போட்டுட்டா
அரை மணி நேரத்தில் உயிர் போயிடும். அதை கொஞ்சம் சொல்லி தருவீங்களா பாஸ்டர்? சொல்லித்தர வெளியிடுறீங்களா? பேப்பர் பெண் எடுத்துக்கிடுங்க. விட்டமின் டேப்லெட்ஸ் A B C D E 5 மாத்திரை ஒவ்வொன்று வாங்கி 5 டம்ளர் தண்ணி குடிக்கணும். அப்ப என்ன உயிர் போயிருமா? போகாது. உயிரை போக்குறதுக்கா சபை? சபை கூடி வர்றவர்களுக்கு நல்ல செய்தி இருக்கப்பா. உனக்கு குடும்பத்தில் சாபம் இருக்குது, சாபங்கள் ஆண்டவர் இயேசு போக்கிவிட்டார், சிலுவையிலே சுமந்தார். அல்லேலூயா. பார சுமையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், மனசுல ஒரு இளைப்பாறுதலே இல்லை, நிம்மதி இல்லை. ஆண்டவர் இயேசுவிடம் நீ வரும் பொழுது அவர் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறார். அல்லேலூயா. அம்மா, நீ என்னெல்லாமோ நினைச்சு நடக்கணும்னு ஆசைப்பட்டு புண்ணியத்தலத்துக்கெல்லாம் காலில் பாதரட்சை இல்லாம வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போன வாரம் போனது போல நீயும் தான் போயிட்டு வந்திருக்கிற. ஒண்ணு நடக்கலையா? ஆண்டவர் இயேசு வண்டை வா, அவர் சமூகத்திலே கூடி வா, நல்லது செய்வார், நன்மை செய்வார். ஹல்லேலூயா. சத்துருக்களை மடங்கெடுத்து போடுவார். ஒரு சிலருக்கு குழப்பம் என்னன்னா, அவங்களுக்கு போராட்டமோ பிரச்சனையோ சத்துருக்களுடைய தொல்லையோ பேதி சாதன உத்திரமோ இருந்தா ஆண்டவர்கிட்ட வரமாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட வரமாட்டாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உனக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போனா தானே சுகமாகும். உடம்புக்கு சரியில்லாம டாக்டர்கிட்டே போகமாட்டேன்னு சொன்னா உனக்கு அந்த வியாதி கூடி செத்து போயிட்டான். உன்னை எப்படி காப்பாற்றுறது? பிறகு செத்தா தானே, செத்த பிறகு காப்பாற்ற முடியுமா? முடியாது. வாழ்க்கையில பாதிப்புகள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், கஷ்டங்கள் இருக்கிற வேளையிலையும் ஆண்டவர் சமயத்துக்கு கூடி வந்துடணும். அப்பதான் அற்புதம் நடந்து விடும். ஹல்லேலூயா. எனக்கு நினைவு வந்து விட்டது. 1980 என்னுடைய 2 தம்பிமார் மரணப்படுக்கையில் இருந்தாங்க. அவங்க செத்து போயிடுவாங்கன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் தான் இருந்தேன். முதலாவது நான் எழுப்பிட்டேன், சோமாயிட்டேன். அவங்க படுக்கையில் இருந்தாங்க. இன்னைக்கு ராத்திரி நாளைக்கு காலையில் என்ன நெருக்கடி, என்ன ஓத்திரம், உயிரே போகக்கூடிய நிலைமை இருந்தாலும் வீட்டில் ஒரே ஒரு ஆள் எங்க அம்மா மட்டும் இருந்தாங்க. மீதி எல்லாரும் சபைக்கு போயிட்டோம். சபைக்கு போய் என்னாலே ஆண்டவரை ஆராதிக்க முடியல. நான் அழுதுகிட்டே இருந்தேன், என் தம்பியை நினைத்து அழுதுகிட்டே இருந்தேன். ஆண்டவர் நல்லவர், அற்புதம் செய்து விட்டார். இன்று என்னை விட பராக்கிரமசாலியாய் பலமா இருக்கிறோம், ஊழியம் செய்கிறான். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்? உங்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு, ஒரு சின்ன பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் காரியம் சொன்னா போதும், பரவாயில்ல, நீங்க ஆண்டவர் சபைக்கு வர மாட்டீங்க. எந்த பிரச்சனை, எந்த பாதிப்பு, என்ன பேய் கோளாறு, நோய் கோளாறு இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துடணும். ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும். நீங்க கலெக்டர்கிட்ட, தஞ்சாவூர் கலெக்டர்கிட்ட சொல்லி எல்லாம் தீரும்னு நான் கேரண்டி தர முடியாது. அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அவருக்கே ஏராளம் பிரச்சனைகள் இருக்கும், அவர் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. குறை தீர்க்கும் நாள் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் குறையும் தீர்க்கல, நமக்கு குறையே இன்னும் தீர்க்கல. கும்பகோணம் கிறிஸ்தவ சபைகளுக்கு உரிய கல்லறை தோட்டமே இன்னும் சரியாய் ஒதுங்கி வரல. மனு தீர்க்கும் நாளில் கொண்டு அங்க மனு கொடுத்தாச்சு, பல மாதங்கள் ஆச்சு, இன்னும் எல்லாம் ஒழுங்காகி வரல. நம்ம ஆண்டவர் எல்லாம் ஒழுங்குபடுத்திடுவாரப்பா. வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள், அடிமைத்தன வாழ்க்கை, புருஷனுக்கு இம்சை, அவர் குடிச்சிட்டு அடிக்கிறார், உதைக்கிறார், கெட்ட வார்த்தை பேசுகிறார், வெளியே போ என்று சொல்லுகிறார், மாமியார் கொடுமை, மருமகள் கொடுமை, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களே ஓத்திரம் ரொம்ப ஜாஸ்தியா. அதுதான் நாங்க சபைக்கு வரல. நீ சபைக்கு வராம இருக்கும் பட்சத்தில் உனக்கு பிரச்சனை கூடும், பேய்களின் ஓத்திரவும் கூடும், மன உளைச்சல் கூடும், ஒருவேளை உனக்கு சாகணும்னு எண்ணம் வந்துடும். எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவருடைய சபையிலே கூடி வந்து விட வேண்டும். அப்பதான் அதுக்கு ஒரு நிவர்த்தி உண்டாகும். அல்லேலூயா. சுமார் 430 ஆண்டுகள் அடிமைத்தன வீடாயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி, எல்லாரையும் கூட்டி வரவழைச்சி மோசே ஆரோனும் சொல்கிறார்கள். அல்லேலூயா. புரிஞ்சுதா? புரியுதா? உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ வயசாச்சு, 40, 47, 33, 39 வயசு வரையிலும் பெரிய வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க இங்க கூடி வந்தால் உங்களுக்கு நல்ல செய்தி இருக்கிறது. The Lord God is going to deliver you from all troubles. எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வாரா? செஞ்சிடுவார். ஹல்லேலூயா. அடுத்து அந்த ஜனங்கள் எல்லாரும் என்னைக்கெல்லாம் கூடி வரணும்னு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்னைக்கெல்லாம் கூடி வரணும்னு சொல்றாரு. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்தால் அங்கே சொல்கிறார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படித்தால்
என்னைக்கெல்லாம் கூடி வரணும், சபைக்கு கூடி வரணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்தீங்களா? கொஞ்சம் படிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம். கமான், எடுத்து பாருங்க. என்னைக்கெல்லாம் வரணும்னு சொல்றாரு ஆண்டவர்? There will be holy assemblies on the first day and the last day of the festival. You must not do any work on these days. The only work you can do is preparing the food for your meals. வாரத்தின் முதலாம் நாளும் கடைசி நாளும் 7ஆம் நாளும் சபை கூட வேண்டும். ஹல்லேலூயா. சாப்பாடு மட்டும் தயார் பண்ணலாம், சாப்பிட்றதுக்கு வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆடு வைக்கிறது, மாடு வைக்கிறது, ஆடு வைக்கிறது, மாடு வைக்கிறது, தொழில் செய்கிறது, வியாபாரம் பார்க்கறது, இன்னைக்கு வேலைக்கு போறது, அதெல்லாம் கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் வாரத்தின் முதலாம் நாள் ஓய்வு நாள், அது கரெக்டு தான். ஆனால் இங்கே இஸ்ரவேல் மக்களோடு ஆண்டவர் சொன்னதை அறிந்து கொள்கிறீர்கள். முதலாம் நாளும் 7ஆம் நாளும் சபை கூடி வர வேண்டுமா? அது நமக்கு இப்ப முதலாம் நாள் என்னைக்கு? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள் முதலாம் நாள். அது என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. 7ஆம் நாள் என்னைக்கு வருது? 7ஆம் நாள் சனிக்கிழமை வருது. கரெக்ட் தான். அப்ப முதலாம் நாளும் கடைசி நாளும் சபை கூடி வர வேண்டும். அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிடல. இது என்னப்பா வினோதமான போதனையா இருக்கு? வினோதமான போதனை இல்லை. ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் கடைபிடிக்கும்படியாக மோசே ஆரோனை கொண்டு சொன்னதுதான் இங்க படிச்சிருக்கும். வாரத்தின் முதலாம் நாளும் 7ஆம் நாளும் சபை கூடி வரணும்னு சொல்றாரு. நமக்கு முதலாம் நாள் வாரதுக்கே பெரிய பாடா இருக்கு. இனி 7ஆம் நாள் வாரதுக்கு எவரால முடியும்? வாரத்தின் முதலாம் நாளும் 7ஆம் நாளும் சபை கூடி வருகிற விசுவாசிகள் மட்டும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக அல்லேலூயா சொல்லுவோம். வாரத்தின் முதலாம் நாளும் 7ஆம் நாளும் அவங்க மட்டும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டு தானே கையடிச்சீங்க? சிலர் புரியாமலே நீங்க கை தட்டுவீங்க, எனக்கு தெரியும். முதலாம் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை, 7ஆம் நாள்னா சனிக்கிழமை. சனிக்கிழமை நீங்க வந்தீங்களா? வரல. நீங்க கை தட்டினா கொஞ்சம் சவுண்டு போடும், அதுல தப்பு ஒன்றும் இல்லை. நீங்க வரல. சனி நம்ம சபையில முக்கியத்துவம் வாரத்துக்கு முதலாம் நாளுக்கும் கடைசி நாளுக்கும் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இது எப்படி நடந்ததோ எனக்கே தெரியாது. இது பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாட்டினால நடந்தது. அதனால தான் நமக்கு உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை இருந்தாலும் சனிக்கிழமை பரிசுத்தாய் கூட்டம். அல்லேலூயா. பரிசுத்தாய் கூட்டம் ரொம்ப முக்கியம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அநேக சபைகளில் சனிக்கிழமை ஒரு ஆராதனை, ஒரு கூட்டமும் கிடையாது. ஊழியக்காரங்களே அநேக பெரிய ஸ்தாபன சபைகளில் உள்ளவங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்தில் பைபிள் ஸ்டடி 1 மணி நேரம் முடிச்சுட்டு அவங்க கார் எடுத்துட்டு எங்கேயா போயிடுவாங்க. கார் எடுத்துட்டு அவங்க குடும்பமாக, கோத்திரமாக, பிள்ளைக்குட்டிகளோடு, அக்களும் மக்களுமாக அப்படியே ஊர் சுற்றிடுவாங்க. இந்த வாரத்துக்குள்ளால ஒரு 15,000 20,000 ரூபாய் அவங்களுக்கு செலவாகிடும். காருக்கு பெட்ரோல் போடணும்ல, அங்கங்கே தின்பண்டம் வாங்கி தின்னணும், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும், வர நல்ல பழங்கள் எல்லாம் சாப்பிடணும். பிறகு அங்கே எங்கேயா போயிட்டு அப்படி ஒரு ரவுண்டு. பிறகு சனிக்கிழமை ராத்திரியில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துடுவாங்க. அது ஒரு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை பாடுவாங்க. பாடகர் குழு பாடுவாங்க. அவர் ஒரு பிரசவம் பண்ணுவார். அன்பானவர்களே, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். நல்ல காரியம், நல்ல காரியம், சரிதான். நம்ம சபையில ஆண்டவர் சொல்லி இருக்கிற போல ஒரு காரியம் நடக்குது. முதலாம் நாளும் 7ஆம் நாளும் சபை கூடி வருகிறது என்று சொல்லப்பட்டது. அது முடியுமா? மனமுண்டானால் வழி உண்டான். உங்களுக்கு மனசு இருக்கா? அப்படி வரணும்னு விரும்புறீங்களா? வரணும்னு விரும்பி இதுக்கு முன்னால வராம இருந்தவங்க இப்ப சில மாதங்களாக நீங்கள் வருகிறீர்கள். அது ஆசீர்வாதம். அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். உங்க வீட்டுல பெரிய புயல், பெரிய அலை வார விடையில ஏசப்பா இந்த சுனாமி புயலை மாத்திருக்கணும் ஆரம்பிச்சு போயிடும். அல்லேலூயா. அவ்வளவுதான். நீங்க நினைச்சிருப்பீங்க, ஐயோ இது எவ்வளவு பிரச்சனையில முடிய போகுது, நான் எப்படி தப்புவேன், எங்க குடும்ப பிரச்சனை யார் தீர்க்க போறா, என்ன நடக்க போதோ எனக்கே தெரியல. ஆண்டவர் ரொம்ப ஈஸியா முடிச்சு கொடுறாரு. அல்லேலூயா. காரணம், வாரத்தின் முதலாம் நாளும் 7ஆம் நாளும் சபை கூடி வரணும். இனியாவது வரலாம், நாங்க வருவோம்னு மனசுல என்ன இருக்கா பார்ப்போம். நீங்க ரொம்ப தொழில் உள்ளவங்க,
நீங்க நிறைய பிள்ளை குட்டிகளெல்லாம் பெற்றுட்டீங்க, பேர பிள்ளைகளையும் கண்டுட்டீங்க. இனி நம்ம எல்லா நாளும் வர முடியுமா? எல்லா நாளும் வர சொல்லல. ஆண்டவர் சொன்னதுதான் சொல்றாப்பா. வாரத்தின் முதலாம் நாளும் 7ஆம் நாளும் சபை கூடி வர வேண்டும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. புரியுதா? புரியாம போகுதா? புரியுக்குத்தான் நான் தமிழ்ல எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கிறேன்ல. இன்னும் காதுல எட்டலையா? அங்க பின்னால இருக்கிறவங்க கேக்குதா? கேக்குதா? சில வேளையில சொன்னாங்க சரியா கேட்கல, சவுண்ட் சிஸ்டம் இஸ் எ ஃபெயிலியர் அப்படின்னு என்கிட்ட 2 பேர் சொன்னாங்க. நான் ஒத்துக்கிறேன், சவுண்ட் சிஸ்டம் ஃபெயிலியர் தான். நீங்க கொஞ்சம் கவனமா கவனிச்சா சவுண்ட் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? வாரத்தின் முதலாம் நாள் என்னைக்கு? நமக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை. 7ஆம் நாள் என்னைக்கு? சனிக்கிழமை. வாரத்தின் முதலாம் நாள் சபையில் ஆராதனை, 7ஆம் நாள் சனிக்கிழமை வருஷாய் கூட்டம். 2 சபை கூடி வரணும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம், ஆண்டவர் பிரசன்னம், கர்த்தருடைய ஒத்தாசை நம்மோடு இருக்கும். ஹல்லேலூயா. எங்களுக்கு வேலை இருக்க, டியூட்டி இருக்க. வேலை டியூட்டி உள்ளவங்களுக்கு விதி விலக்கு, லீவு கேட்டீங்களா? நீங்க மனசார விரும்பினா சனிக்கிழமை உங்களுக்கு லீவுன்னு வச்சுக்கிடுங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஓ, இப்படி ஒரு வார்த்தை இருக்குத, ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு, அப்ப நம்ம போயிருவோமே. அது அவங்க ரொம்ப நேரம் வளர்த்துருவாங்களே. எங்க வளர்த்தாங்க? 8:15 மணிக்கு. ஆமே, 8:15 மணி தான். உங்களுக்கு ரொம்ப சூடா இருக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கரண்ட் தராங்க. இல்லை, தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம பகுதிக்கு கரண்டை கட் பண்ணிடுறாங்க. 7 மணிலேருந்து 8 மணி வரை கரண்ட் கட். எப்படியோ கஷ்டப்பாடு பட்டு ஜெனரேட்டரை ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டு தான் எனக்கு அடுத்த வேலை. நேற்றைக்கு அப்படி தான் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெரியாத? ஐ வாஸ் தேர் நியர் த ஜெனரேட்டரை பெட்ரோல் ஊட்டி ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் நான் போய் ஜோம் பண்ண போகிறேன். உங்களுக்கு சொல்லதை அறிந்து கொள்ளுங்கள். முதலாம் நாளும் 7ஆம் நாளும் சபை கூடி வருகிற நாள். இது என்ன வேற ஒரு சபையில இல்லாத புதிய சத்தியம் சொல்றாரு ஐயா? நிறைய பேருக்கு பைபிளே தெரியாது. பைபிள் தெரியாதவருக்கு தெரியாமலே போறான். உங்களுக்கு பைபிள் தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி தரோம். பைபிள் எழுதியிருக்கிறது தான் சொல்லிட்டு நிற்கிறோம். இதை நீங்க கடைபிடிச்சு பாருங்க, ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் ஒரு மனுஷனை அறிவேன். அவர் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஹவுஸ்ல சிஆர்பிஎஃப்ல கமாண்டர் இன் சீஃபாக இருந்தவர். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அவர் வாரத்தின் முதல் நாள் ஓய்வு நாளில் தவறாமல் கர்த்தரை ஆராதிக்க செல்கிறவர். ஆவிக்குரிய சபைக்கு போவார். அங்க போய் நல்லா கைதட்டி பர்சாயில நிரம்பி நன்றாக தேவனை ஆராதிப்பார். நல்ல பெரிய ஆளா இருப்பார், அழகா இருப்பார், நல்ல பெரிய மீசலா வச்சிருப்பார். அவர்கிட்ட பிஸ்டல் இருக்கும், அவருக்கு தற்பாதுகாப்புக்கு வயர்லெஸ் ஜீப் இருக்கும், கவர்மெண்டுடைய. ஆனா சனிக்கிழமை என்ன செய்வார் தெரியுமா? அவருக்கு டியூட்டி இருக்கும். அவர் என்ன செய்ய முடியும்? எல்லா நாளும் லீவ் போட முடியாது. பார்த்தீங்களா? லீவ் போட முடிஞ்ச நாள் லீவ் போட்டுருவார். மற்ற நாள் சனிக்கிழமை காலையிலிருந்து மதியம் 2 மணி வரை அவர் வேதத்தை படிப்பார். சில நிமிடங்களாலும் ஜோம் பண்ணார், உபவாசத்தில் இருப்பார். 2 மணிக்கு பிறகுதான் சாப்பிடுவார். அதுக்கு பலாபலன் என்ன தெரியுமா உங்களுக்கு? நம்ம இலங்கைக்கு சமாதான படை அனுப்புனாங்கல்ல, முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி. அவர் அப்ப 8வது பட்டாலியன்ல சமாதான படைக்கு தலைவராக போயிருந்தார், கமாண்ட் சீஃபா போயிருந்தார். கண்ணி வெடி தெரிக்கிறது. 7வது பட்டாலியன் கமாண்ட் சீஃப் சிதறி சாகிறதை இவருடைய கண்கள் காண்கிறது, பார்க்கிறாரு. அவருடைய கூட்டாளி கண்ணி வெடித்து சிதறி பாடி தூளாகிறது. அங்க இருந்த அவ்வளவு நாட்களும் தேவன் பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டார். இந்தியாவின் உயர்ந்த பதவியை எட்டி இப்பொழுது ரெஸ்ட்ல இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியா? அப்படிதான். நமக்கு ஒரு கொள்கையே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா பார்ப்போம், வேலை இல்லைன்னா வருவோம். இன்னைக்கு வேலை கிடைச்சுன்னா போயிடுவோம். இன்னைக்கு வேலை கிடைச்சாலும் நம்ம போக மாட்டோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடக்கும், நாங்கள் கடை திறக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நிறைய துணி துவைக்க வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு 6 மணி வரை நம்ம துணி எல்லாம் துவைக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஆடு மாடு மேய்க்கணுமே, ஆடு மாடு எல்லாம் நாளைக்கு தான் மேய்ப்போம், இன்றைக்கு ஒன்றும் செய்ய மாட்டோம். நமக்கு நாளைக்கு பரீட்சை இருக்க, படிக்கணும்ல. ஆமா, அப்ப நம்ம வீட்டில் இன்னைக்கு இருந்துடும். இன்னைக்கு ஆராதனைகள்லாம் போக வேண்டாம். யூ ஆர் ராங். யூ மே பி எ ஸ்டூடெண்ட், வைரஸ் யூ ஆர் ராங். நீ மாணவன் மாணவி தப்பு பண்ணிக்கிற. நாளைக்கு என்ன பரீட்சை ஆனாலும் இன்று ஓய்வு நாள் நேரம் முடிஞ்ச பிறகு புத்தகத்தை எடுபடி உன் படிப்பு ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. ஓய்வு நாள் முதல் நாளும் அடுத்து 7வது நாளும் சபை கூடி வரணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
நான் சொல்லியாச்சு. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு விஷயம் சொல்லித்தர போறேன். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கிறவர்கள நம்ம எதுக்கு கூடி வரணும்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஓய்வு நாள் சபை கூடி வர்றது எதுக்கு? ஆண்டவரை பணிந்து கொள்ள, ஆராதிக்க, அவர் சமூகத்தில் கலிகூற, பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுவதற்கு. அதுக்கு தான் இல்லையா? இன்னைக்கு நாம வாரத்தின் முதல் நாள் சபை கூட வந்தோம். பாடினீங்களா? ஆண்டவரை தோத்திருத்தீங்களா? ஆராதிச்சீங்களா? மகிமை செலுத்தினீங்களா? அதான் கரெக்ட். அந்த 7வது நாள் பரிசுத்தாவி கொடுத்து வந்தீங்களா? பாடினீங்களா? அசைவாடும் ஆவியே பாடினீங்களா? ஆவியானவர் அசைவாடினாரா? தேவ வல்லமை கிடைச்சதா? அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டீங்களா? அப்ப ரைட். அடுத்து கூடி வரணும் எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? ஓரேபிலே உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஜனங்களை கூடி வர செய்து என்னுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். இது ஒரு ரகசியம். இது தெரியுமா உங்களுக்கு? இது தெரியாததுனால தான் நீங்க சரியா வரதில்லை. இங்க என்ன சொல்றாரு? ஓரேபிலே நீங்கள் தேவ சந்நிதியிலே கூடி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க பண்ணுவேன் என்கிறார். ஹல்லேலூயா. சபைக்கு போறோம், ஆண்டவர் சமூகத்துக்கு போறோம். அங்க என்ன சொல்றாரு? You must be careful, be sure that as long as you live, you will never forget what you have seen. You must teach these things to your children and your grandchildren. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் இதெல்லாம் போதிக்கணும். என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். ஜனங்களை கூடி வர செய்து அவங்களுக்கு என்ன செய்யணும்? Gather the people together to listen to what I have to say. இங்கிலீஷ் பைபிள்ல 10ஆம் வசனம், தமிழ் பைபிள்ல 9வது வசனம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஜனங்கள் எல்லாரும் கூடி வர செய்து அவங்க கை கொள்ள வேண்டியதை நான் அவங்களுக்கு சொல்லுவேன், கேட்க பண்ணுவேன். Then they will learn to respect me as long as they live on earth. அதுக்கு பிறகு அவங்க என்ன எப்படி கனம் பண்ணணும் என்பதை கற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. நம்ம எதுக்கு கூடி வரணுமா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி கூடி வர வேண்டும். எங்களுக்கு தான் பைபிள் இருக்க, நாங்க வீட்டில் படிச்சாலே எங்களுக்கு விளங்குது. அது இல்லை, அப்படி கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி எல்லாரும் கூடி வர சொல்ல எதுக்கு தெரியுமா? அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்பதற்காக. இந்த ஆண்டோடைய வார்த்தையை சொல்றதுல தூங்கிடக்கூடாது, வெளியே எழுப்பி பெயரக்கூடாது, கையில படம் வரைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. புருஷனுக்கு படத்தை முன்னால அந்த சபையில் இருக்கிறவங்கள சில பொண்ணுங்க புருஷன்மார்க்க படத்தை வரைஞ்சிட்டு இருந்தாளுங்க. இப்ப இல்ல, அவ்வளவு போயிட்டாளுங்க. நல்ல காலம் போயிட்டாளுங்க. கர்த்தருடைய பந்தி அப்பம் கொடுக்கறவங்கள பார்த்து அங்க படம் இருக்கும். எவனுங்க படத்தை வரைஞ்சாலோ நான் உன்னிப்பா பார்க்கல, எனக்கு அந்த வேலையில் ஏதோ படம் வரைஞ்சி வச்சிருந்தாளுங்க. அது உண்மை, அதை நான் மறக்க முடியாது. இப்ப சபைக்கு வந்தோம், சபை கூடி வந்தோம், ஆண்டவர் சமயத்துக்கு கூடி வந்தோம். எதுக்கு? ஆண்டோட வார்த்தைகளை கேட்கும்படியாக. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் சில விசுவாசிகள் நீங்கள் இங்க இருக்கிறீங்க, வசனம் நான் கொஞ்ச நேரம் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வயிறு நிறையாதது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். இன்னைக்கு வசனம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. வேற நிறைய காரியத்தினால அன்னைக்கு சாட்சி சொல்லி பாட்டு பாடி அறிக்கையெல்லாம் வாசித்து நேரம் போச்சு. கொஞ்ச நேரம் தான் வசனம் சொல்லப்பட்டது. ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போறீங்க, உங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு தராம ஒரு டம்ளர்ல கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க, அல்ல ஐஸ் வாட்டர் கொடுத்தாங்க, இலையும் போடல, கூண்டு வைக்கல, சாப்பாடு தரல, என்ன ஆகும்? கல்யாண வீட்டுக்கு போய் ஒரு சாப்பாடு கூட இல்லை. கல்யாண வீட்டுக்கு போனால் திருப்தியா சாப்பிடணும் விரும்புவாங்களா, விரும்ப மாட்டாங்களா? கல்யாண வீட்டுக்கு போயும் கொஞ்சம் போலதான் சாப்பிட்டுட்டு போகணும்னு எல்லாரும் விரும்புறாங்களா? நம்ம சபையின் விருந்துல நியாயமா அளவா சாப்பிடணும்னு விரும்புறாங்க. கல்யாண வீட்டிலேயாவது என்ன செய்யணும்? ஃபுல் லோட் ஆக்கணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. எனக்கு அப்படி ஆசை கிடையாது. கல்யாண வீட்டிலே நான் லிமிட்டாக தான் சாப்பிடுவேன். நீங்களும் அப்படிதான், நான் உங்களை பற்றியும் அப்படிதான் நினைச்சிட்டு நிற்கிறேன். அது இருக்கட்டும். இப்ப நம்ம எல்லாம் கூடி வந்து என்ன செய்யணும்? வேற எதையும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. நமக்கு அடுத்த டியூட்டி எப்ப, சம்பளம் என்னைக்கு போடுவாங்க, பிலிப்புக்கு யோசனை வருது, அடுத்த டியூட்டி எப்ப,
சம்பளத்தை மனைவிட்ட கொடுக்கலையே, அவ போய் பாஸ்டர் சொல்லிட்டாளோ கேட்க போறாரு, 6 முடிஞ்சதும் கேட்டுதான் அனுப்பணும். இன்னைக்கு இது போல வேற எதுவும் நினைச்சிட்டு இருக்க கூடாது, வேற எதுவும் நினைக்க கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் கூடி வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்க வந்து இருந்துகிட்டு இவன் அவனை பார்க்கறதும், அவன் இவனை பார்க்கறதும், இவன் அவளை பார்க்கறதும், இங்க பார்த்து அவ இவளை பார்த்து சிரிக்கிறதும், அதெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம முதிர்ச்சி அடையல, வளர்ச்சி அடையலன்னு நம்ம காட்டி கொடுத்தோம். நம்ம எல்லாம் ஸ்டாண்டர்ட் பீப்புள், கிறிஸ்துவுக்குள் தேறி வருகிறோம், வளர்ந்து வருகிறோம். அதனால ஆண்டவர் சமூகத்தில் கூடி வந்து நம்ம எதுக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி வருகிறோம். ஹல்லேலூயா. இதே போல ஒரு விஷயம் நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அப்படியே எடுத்து பாருங்க. 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, ஒரு அருமையான சத்தியம். இதே போல ஒரு சத்தியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிடணும், அறிஞ்சு அது போல நடந்துவிடணும். எப்படி? ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதபாரதனாகிய எஸ்ராவினிடத்தில் கூடி வந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இப்ப கேளுங்க ஒரு விஷயம், பின்னணியும் சொல்ல போறேன். எருசலேமின் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. அவங்க ஆனந்த கண்ணீர் விட போறாங்க. எல்லாரும் அழ நினைக்கிறாங்க. அழாதுங்க, பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், சந்தோஷப்படுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி ஜனங்கள் எல்லாரும் புசித்து குடித்து பங்களை அனுப்பி சந்தோஷம் கொண்டாடினாங்க. அது ஒரு நாள். மறுநாள் என்ன செய்யறாங்க? நம்ம சபைகளில் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த சந்தோஷமும் ஆர்ப்பரிப்பும் ஆர்ப்பாட்டமும் விருந்தும் மருந்தும் வடையும் மண்ணும் பஜ்ஜியும் வடபாயசமும் எல்லாம் முடிஞ்சதோட அடுத்த நாள் யாரும் வரமாட்டாங்க, யாரும் கள்ளப்பட மாட்டாங்க, யாரையும் நம்ம பார்க்க முடியாது. அப்படித்தானே? அதுதான் உண்மை. அதுதான் நடந்துட்டு இருக்குது. எல்லா சபையிலும் அதான் நடந்துட்டு இருக்கு. அப்படிதான் செய்யறாங்க. சபையை நடத்துறவங்களும் அப்படிதான் பண்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை விருந்து முடிஞ்சு போச்சு, திங்கட்கிழமை நீங்க எல்லாரும் கூடி வரணும்னு சொன்னா எத்தனை பேர் வருவீங்க? அலுவலகத்துக்கு போறவங்கள விட்டுறேன், உங்களுக்கு லீவு தந்தாச்சு. மற்றவங்களே கேட்கறேன், நீங்க சொல்லுவீங்க எங்களுக்கு வேலைக்கு போகணும், நீங்க சிலர் பள்ளிக்கு போகணும்னு சொல்லுவீங்க. பள்ளிக்கூடம் எல்லாம் கூட்டியாச்சு. இப்ப பள்ளிக்கூடத்துல அங்க வேலை ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நீங்க ஏதாவது ஒரு பொய் சாக்கு சொல்லிட்டு சும்மா ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லுவீங்க. எப்படி தவிர்க்கலான்னு தான் நீங்க பாப்பீங்க. இந்த இஸ்ரவேல எல்லாரும் ஒன்று கூடி அலங்க கட்டின பிறகு அவங்க சந்தோஷப்பட்டு விருந்தெல்லாம் சாப்பிட்டு அவங்க பங்கெல்லாம் அனுப்பி சந்தோஷப்பட்டுட்டு அடுத்த நாள் பாத்தீங்களா, இப்படி ஒரு சத்தியம் பைபிள்ல இருக்கு. இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்படி ஒரு சத்தியம் இன்னைக்கு எந்த சபையிலேயே கடைபிடிக்கப்படுதா? கிடையவே கிடையாது. கன்வென்ஷன்ல கடைசி நாள் கடா வெட்டி அப்பளமும் பாயாசம் போட்டு சாப்பாடு. திங்கக்கிழமை யாராவது தலை வைப்பாங்களா? வரமாட்டாங்க. திங்கக்கிழமை அங்க என்ன எடுக்கணும்? நம்ம தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல, விருந்தெல்லாம் முடிஞ்சிட்டு இல்ல, பிறகு இனி அங்க இருந்து போகணுமா? இவங்க அடுத்த நாள் வந்திருக்கிறாங்க. யாரெல்லாம்? ஜனத்தின் சகல வம்ச தலைவர், ஆசாரியர். பாத்தீங்களா, ஒரு பட்டியலே எழுதியிருக்கு. இதெல்லாம் படிச்சு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும், புரிஞ்சுக்கிடணும். Then on the second day of the month, the leaders of all the families went to meet with Ezra, the priest, and the Levites. They all gathered around Ezra, the teacher, to study the words of the law. Hallelujah! இந்த சத்தியம் அறிகிற வேளையில உண்மையில எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? Come on, let me see your hands. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? உங்க கையை மட்டும் வைத்துங்க. இந்த சத்தியம் சொல்ற வேளையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் இந்த சத்தியத்தை டிவியிலையும் ரேடியோவிலையும் சபையிலையும் யாரும் எந்த அண்ணனும் சொல்லலை, எந்த அக்காலும் சொல்லலை. இது ஒரு அருமையான சத்தியம். அவங்க அலங்கெல்லாம் கட்டி முடிச்சு விருந்தெல்லாம் சாப்பிட்டு பங்கெல்லாம் அனுப்பி கொண்டாடி ஊறிச்சு கழிச்சு முடிச்ச பிறகு அடுத்த நாள் என்ன செய்வாங்க? நம்ம எல்லாம் உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு, நம்ம வீட்டில் தூங்கிடுவோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் முடிஞ்சு போச்சுல, கன்வென்ஷன் விழா எல்லாம் முடிஞ்சாச்சு. இனி நாளைக்கு எதுக்கிட்டா போனோம்? சும்மா கடை வீட்டில். அடுத்த நாள் தான் எல்லாரும் போயிருக்கிறாங்க, சகல தலைவர்களும். பார்த்தீங்களா, இதுதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம். லீடர்ஸ் ஆஃப் ஆல் த ஃபேமிலிஸ், எல்லா குடும்பத்தின் தலைவர்களும் went to meet with Ezra. எஸ்ராவை சந்திக்க போயிருக்கிறாங்க. பிரீஸ்ட்,
ஆசாரியர்கள், அந்த லேவியர்கள் எல்லாரும் சேர்ந்து எதுக்கு? டு ஸ்டடி தி வேர்ட்ஸ் ஆஃப் தி லா. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள நம்ம சபையில புதன்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்குது. பைபிள் ஸ்டடிக்கு இந்த வருஷத்துல இத்தனை மாதங்கள்ல எல்லா வாரமும் ஒழுங்காக வந்து கொண்டிருக்கிற பக்தர்கள், பரிசுத்தவான்கள் மட்டும் கை தூக்குங்க. இந்த வருடத்தில் 4 மாதங்கள் எல்லா பைபிள் ஸ்டடிக்கும் தவறாமல் வந்து கொண்டிருக்கிறவர்கள், அவங்களுக்கு நான் பிரைஸ் கொடுக்கணும், கோல்டு மெடல் கொடுக்கணும். எல்லா வாரமும் வந்து கொண்டிருக்கிறவர்கள் அங்காங்கே ஒரு சில கையை உயர்த்துகிறீர்கள். நாங்க தான் ஞாயிற்றுக்கிழமை வாரத்துக்கு முதல் நாள் 6வது நாள் கூடி வந்துட்டோம், வாரத்தின் கடைசி நாளும் கூடி வந்துட்டோம். இட் இஸ் எனப், இஸ் இட் எனப்? போதுமா? போதும். அப்ப நீங்க ஞாயிற்றுக்கிழமை பிறகு மறுநாள் திங்கக்கிழமை வச்சிருக்கணும். நான் திங்கக்கிழமை வைக்கல, உங்களுக்கு திங்கள் லீவு, செவ்வாய் லீவு. 2 நாளைக்கு பிறகு நீங்க வாங்க, எல்லாரும் வாங்க, ஆண்டோட வார்த்தையை கற்றுக்கொள்வோன்னு கூப்பிட்டா எத்தனை பேர் வந்தீங்க? கடந்த வாரம் புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்க மட்டும் கை தூக்கி காட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை தூக்குங்க. கை தூக்குறவங்க மட்டும் கொஞ்சம் எழும்புங்க. ஒரு நிமிஷம் எழும்புங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். I am going to bless you in the name of the Lord. எழும்புறவங்களை கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்க போகிறேன். You are going to receive a special blessing from the Lord. Hallelujah. பைபிள் ஸ்டடிக்கு வந்திருந்த உங்களை தேவன் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நிக்கிற இவங்களுக்காக உட்கார்ந்து இருக்கிற மற்றவங்க கை தட்டுங்க. Come on. உங்க புருஷன் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்கள். புருஷன் பைபிள் ஸ்டடிக்கு போகாதேன்னு சொன்னா நீ வந்துடாத. காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இப்படி எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணணுமா? தம்பி, இதுதான் தேவனுடைய செய்தி. அப்பா, நானும் ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டு வந்து சொல்வது, ஒரு சிறியானவள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு பிரசவ வேதனைப்படுகிறது போல ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரசவ வேதனைப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற போல தேவ செய்தியை பெற்று உங்களுக்கு வந்து சொல்லுகிறேன். புத்தகம் படிச்சுன்னு சொல்லல, டிவியில உள்ள பிரசங்கிகளுக்கு பிரசங்கத்தை காட்டுன்னு சொல்லல, கர்த்தர் தருகிற செய்தியை சபை மக்களாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அங்க விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு சந்தோஷம் கொண்டாடி அடுத்த நாள் எல்லாரும் போயிருக்கிறாங்க. சம்திங் வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. இதெல்லாம் உண்மையிலே சொல்றேன். எங்களை வழிநடத்தின பரிசுத்தவான்கள் யாரும் சொல்லித்தராம இருந்திருந்தாலும் நாங்கள் சிறுபிள்ளை பருவத்திலிருந்தே இதை கடைபிடித்து வந்திருக்கிறோம். நம்ம சபைக்கு பைபிள் ஸ்டடி வேணுமா? ஞாயிற்றுக்கிழமையே ஒரே அடியா வச்சுட்டா பாஸ்டர் நீங்க ஃப்ரீயா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாமே, அது நல்ல ஐடியா தான். இன்றைக்கு ஒரே அடியா நீங்க வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகு இன்னும் டோஸ் ஓவர் ஆக்குறான், உங்களுக்கு ஜீரணிக்காது, மூக்கு வழியா வெளியே வாந்தி எடுத்துரும். அது கேட்டீங்களா? எல்லாரும் எல்லா குடும்பத்தின் தலைவர்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும். எஸ்ரா வேத பிரமாணகர். he was a Bible scholar, Bible teacher. அவர் வேதத்தை கற்று தேர்ந்தவர். இன்னைக்கு வேதத்தை கற்று தேராம வேதத்தை பற்றி தெரியாதவங்கள்ட்ட போய் படிச்சு பிரயோஜனம் இல்லை. நீங்க சும்மா எவ்வளோட்டியா போய் படிச்சா நமக்கு கதைக்காகும் நினைக்காதுங்க. புரியுதா? குரு இல்லாம அவர் படிச்சிருக்கிறாரா? அவரு கிட்டார் எல்லாம் நல்லா வாசிப்பார். அவருக்கு நோட்ஸ் படி வாசிக்க தெரியுமா? தெரியாது. சார் நீங்க கிட்டார் எல்லாம் படிச்சு கொடுக்குறீங்களா சார்? அது பாஸ்டர் சும்மா கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு கிட்டாரை தட்டி சும்மா சொல்லி கொடுக்குறோம். மற்றபடி நோட்ஸ் படி எனக்கு அவ்வளவு தெரியாது. எனக்கு நோட்ஸ் படி தெரியும், ஆனா கிட்டார் வாசிக்கிறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்லை. எனக்கு நோட்ஸ் படி கீபோர்டு வாசிக்க தெரியும், எவனா தப்பா வாசிச்சா கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு இப்ப பிராக்டிஸ் பண்ணி வாசிக்க நேரம் இல்லை. நான் ஜெபம் பண்ணணும் இல்லையா? ஜெபம் பண்ணலைன்னா நீங்க சபை கூடி வர மாட்டீங்க. நீங்க வேற எங்கேயாவது கூடி போயிருவீங்க. சர்க்கஸுக்கோ பொருட்காட்சிக்கோ ஊருக்கோ சுற்றுறவுக்கோ போயிருவீங்க. நம்ம ஜெபம் பண்ணா தான் நீங்க இவ்வளவு பேராது சபை கூடி வருவீங்க. இப்ப புரியுதா? வேத பாரகனாகிய எஸ்ரா பைபிள் ஸ்காலர், வேத பண்டிதர். வேதத்தை கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்ட தான் படிக்கணும். வேதத்தை பற்றி ஒன்றும் தெரியாதுகிட்ட போய் படிச்சா அவன் தப்பு தப்பா எல்லாம் சொல்லி தருவாங்க. ஹார்மோனியம் தெரியுமா சார்? சார் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க பார்ப்போம். ஜெண்ட வரிசையை கொஞ்சம் வாசிங்க. அவரு சொன்னதை வாசித்தே அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். அடுத்த நோட்ஸ் அவருக்கு வராது சார். இங்கிலீஷ் நோட்ஸ்ல கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுங்க சார்.
நான் சொல்லித்தாரு. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்கு மேல அவருக்கு தெரியாது, அவருக்கு அறிவு கிடையாது. அதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும், வேதத்தை தியானிக்கணும், ஆராயணும். அதுக்கெல்லாம் பல மணி நேரம் செலவிடணும். சும்மா பைபிள் ஸ்டடின்னு சொல்லி சும்மா அடிச்சு விட்டுட்டு புழு 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 வச்சு உருட்ட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பைபிள் ஸ்டடினா நடத்துறதுக்கு பல மணி நேரம் வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும், ஆராயணும், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். நான் படித்ததெல்லாம் உங்களுக்கு பைபிள் காலேஜில் படித்ததெல்லாம் சபையில் இன்னும் சொல்லலை. சொன்னால் உங்களுக்கு மண்டை வெடிச்சிடும். வெயில் காலத்தில் மூளைக்கு கோளாறு வந்துடும். சன்ஸ்ட்ரோக், மூன் ஸ்ட்ரோக் எல்லாம் வந்துடும். பகலில் சன்ஸ்ட்ரோக்கு, நைட்டில் மூன் ஸ்ட்ரோக் வந்துடும். அதை சொல்லலை. உங்களுக்கு எது பிரயோஜனம், எது உங்களுக்கு உதவக்கூடியது, அதை கரெக்டாக தியானம் பண்ணி கரெக்டாக சொல்லித்தரணும். அதான் பைபிள் ஸ்டடி. பார்த்தீங்களா? அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறதுக்காக இந்த குடும்பத்தின் தலைவர்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும் எல்லாரும் கூடி வந்திருக்கிறாங்க. நீங்க வருவீங்களா? வருகின்ற வாரத்திலிருந்து நாங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள, வேத பிரமாணங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் சமூகத்திலே கூடி வருவோம். அப்படி யாரெல்லாம் வருவீங்க? நீங்க வேற எங்கேயும் ஒரு மாதிரி இன்டிஃபரண்டா இருக்கக்கூடாது. நானும் வர சில நேரத்தில் உங்களுக்கும் இன்டிஃபரண்டா இருக்கும். இன்டிஃபரண்ட்னா புரியுதா? ஒத்துழையாமை, ஈடுபாடு இல்லாம என்னதோ நினைச்சிட்டு இருக்க கூடாது. இப்ப வேற எதையும் நினைக்க கூடாது. பொஞ்சாதி புருஷனை நினைக்காத, இப்ப புருஷன் பொஞ்சாதியை நினைக்காத, ஆம்பளை பையன் எந்த பொண்ணையும் நினைக்காத, எந்த பொண்ணு எந்த பையனையும் நினைக்காத, உன்னையே மறந்து ஆண்டவரை நினைச்சு சொல்ற வார்த்தையை கவனிச்சுக்கோ. அப்பதான் நீ தேர்வ, அப்பதான் உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். சொன்ன புரியுதா? இந்த வாரம் புதன்கிழமையிலிருந்து நாங்க தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி அவர் சமூகத்தில் கூடி வருவோம். யாரெல்லாம் பார்ப்போம். நீங்க எனக்கு சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றீங்களா? நல்லா கை வச்சு காட்டுங்க. ஒருவேளை நீங்க ஒரு நாள் வர முடியல, பிந்தி போச்சு. யூ ஆர் ஒர்க்கிங் இன் ஏ ஃபார் அவே பிளேஸ், ரொம்ப தூர இடத்துல வேலை பார்க்குறீங்க, அது வேற. பிசாசு பிடிச்சவன், பேலியாளின் மகன், கொள்ளை நோய் கொண்டவன், வஞ்சகாவி பிடிச்சவன் சொல்லுவான். அங்க பைபிள் ஸ்டடியில என்னத்தை கூடுதலா படிக்க போறோம்? பைபிள்ல உள்ளதான் படிக்க போறோம். பைபிள்ல உள்ளது நீங்க படிச்சா உங்களுக்கு புரியாது. ஹார்மோனியம் இருக்குது, அல்லது கீபோர்டு இருக்குது, நோட்ஸ் தார, நீ வாசிக்கிறியா? உனக்கு தெரியாது, நீ வாசிட மாட்ட. நீ பி 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 இப்படிதான் வாசிக்க உனக்கு தெரியும். நோட்ஸ் படி வாத்தியார் படிச்சு கொடுத்தாதான் வாசிக்க வரும். அது ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படி படிச்சாதான் நேர்த்தியா வாசிக்க முடியும். விரலையே வைக்கிறதுக்கு ஒரு ஒழுங்குண்டு, மரியாதை உண்டு, தெரியுமா உனக்கு? விரல் வைக்கிறதுக்கு, ஹார்மோனியம் வாசிக்கிறல, வெல்லோஸ் போடுறதுக்கு, சும்மா வளரதில்லை. ஒழுங்கா நோட்ஸ் வாத்தியார் சொல்லி கொடுக்கணும். அவர் பாடுவார், அப்படியே வாசி தம்பி, வாசிக்கணும். நல்லா வாசிக்கிறீங்க பாஸ்டர். ஐ வாஸ் அப்ரிஷியேட்டட் பை மை மாஸ்டர், மியூசிக் மாஸ்டர். எனக்கு ஒரு மியூசிக் மாஸ்டர் இருந்தார், நல்லா படிச்சு கொடுத்தாரு. ஃபைனல் ஸ்டேஜ் வரை வாசித்து காட்டுறேன். ஐஸ், எனக்கு இனி பாட்டு பாடுறதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கல. உங்களுக்கு ஒத்துழைப்புனால நான் இனி பாட்டு வாசிக்காம நான் இப்ப பாடிக்கொண்டே இருக்கிறேன். இதான் கவனிக்கிறீங்களா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க எங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? வேலை வெட்டி எங்களுக்கு தான் இல்லை, அது உண்மைதான். நீங்க எல்லாம் வேலையும் வெட்டியும் உள்ளவங்க, ஒத்துக்கிட்டோம். ஆனால் பகல் வேலையில அதை செய்யல. சாயங்காலம் 6:30 மணிக்கு மேலதான், ஒரு 7 மணிக்கு உள்ள 1 மணி நேரம் நம்ம கூடி வசனத்தை கற்றுக்கொள்வது எவ்வளவு நல்லது. அல்லேலூயா. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கணும். ஒரு நீங்க 10 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசின்னு நீங்க வெளியே சொல்றீங்க. ஒரு ஆள் ஆண்டவரை பத்தி அறியாத ஆளோ அறிந்த ஆளோ ஒரு பேர் கிறிஸ்தவ, சமுதாய கிறிஸ்தவனோ ஒரு வசனத்தை வச்சு உங்கள்கிட்ட கேட்கிறாப்புல, ஒரு வசனத்தை வச்சு ஒரு விளக்கம் கேட்கிறாப்புல. எங்களுக்கு தெரியலைங்களே, அது எங்க பாஸ்டர்கிட்ட தான் தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு மலையாள ஐயா என்று ஒரு வருஷத்தமான இருந்தார். அவர்கிட்ட 5000 பேர் விசுவாசிகள் இருந்தாங்க. அந்த விசுவாசிகள்கிட்ட ரட்சிப்பை பற்றியோ ஞானஸ்நானத்தை பற்றியோ பரிசுத்தாவியை பற்றியோ கேட்டா ஒரு பயிரமும் ஒன்றும் சொல்ல தெரியாது. அவனோட சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அவனோட தெரியவும் செய்யாது. ஞானஸ்நானம் எப்ப எடுப்பாரு தெரியுமா? பெண்ணு கட்ட போறதுக்கு முன்னால ஞானஸ்நானம் எடுப்பாரு, பொண்ணுகளை கட்டி கொடுக்க முன்னால ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. பரிசாய் எப்படி பெறுவாங்கன்னா அதுல எவனுக்காவது பரிசாய் கிடைச்சா
அல்ல ஒரு பேரும் கிடையாது. சரியா? எல்லைக்கல்ல புரட்டுறதும் அக்கிரமம் பண்றதுன்னா சபையில் உள்ளவர்களுக்கு அதிகம் தெரியும். வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றார், வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தே அவர்களோ அந்நிய காரியமாக எண்ணினார்கள். சில குடும்பங்களுக்கு சாஸ் எப்படி வேலை செய்வான் தெரியுமா? உங்களோட புருஷமார் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் எங்க போற, உனக்கு எல்லா நாளும் போடுமா, இப்ப மிஞ்சி மிஞ்சி போகிறாய், மிஞ்சி மிஞ்சி பேசினாயின்னு கொஞ்ச நாள் சொன்னாங்க. நீங்க இப்ப பேசக்கூடாது, அமைதியை கடைப்பிடிங்கன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆலோசனை இப்ப அமைதியை கடைப்பிடிக்கிறீங்க. உங்க புருஷமாருக்கு வேகம் கொஞ்சம் தணிஞ்சு போச்சு. இப்ப சொல்றாங்க நீ மிஞ்சி மிஞ்சி போகிறாய். முன்னால ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போயிட்டு இருந்த, இப்ப சனிக்கிழமையும் போகிற. அடுத்து அவன் என்ன சொல்லி தந்தான் அந்த பாஸ்டர், அவன் என்ன சொன்னான் உனக்கு, புதன்கிழமை இப்ப போக ஆரம்பிச்சிருக்கிற. அடுத்தாப்பா ஐயோ பெரிய வில்லங்கத்தில் மாட்டிட்டாப்பா. வில்லங்கத்தில் மாட்டல. திருடமருந்தூர் தாலுகாவில் வாழும் மக்களுக்கு செவ்வாய்க்கிழமை வேத வசனம் அங்கே போதிக்கப்படுகிறது. கும்பகோணம் டவுன்ல உள்ளவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் போதிக்கப்படுகிறது. அசூரில் உள்ள மக்களுக்கு வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் வசனம் சொல்லப்படுகிறது. நீங்க வர வேண்டாமா? மேற்கட்டு நாங்க வர்றோம், நீங்க பத்திரமா ஆராதனை முடிச்சுட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கிறீங்களா? அப்படியா? எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்ப பாருங்க, கடைசி நாட்கள்ல ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது என்று தீர்க்கதரிசி கொண்டு தேவன் சொல்லி இருக்கிறார். அது என்ன பஞ்சம் தெரியுமா? ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, வேத வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சம் வரப்போகிறது. ஒரே காரியத்தை உனக்கு நினைவு போடுறேன். நல்ல கெட்ட காலமாக மத்தியில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருமானால் பைபிள் ஸ்டடி எல்லா சபைகளிலும் நடத்த முடியாம ஆகிடும். எழுதி கையெழுத்து போட்டு தரோம், கொள்ளுவோம். நரேந்திர மோடிட்டே கொண்டு காட்டு, நடத்த முடியாது. சில மாதங்களுக்கு முன்பு காரைக்கால ஊழியர் செய்கிற ஒரு தேவ மனுஷன் ஒரு நாள் போன் பண்ணி சொல்றாரு, எங்களுக்காக இங்கே உள்ள சபைகளுக்காக நீங்கள் தயவு செய்து அதிகமாக ஜெபியுங்கள். ஏன்னு கேட்டேன், இங்க இருக்கிற RSS, பிஜேபி, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத்தை எல்லாம் ஒன்று கூடி சபைகள் ஆராதனை நடத்தக்கூடாது என்று பெரிய போராட்டம் நடத்துகிறார்கள். நாங்க நிம்மதியா இல்லை என்று சொல்கிறார். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நல்ல நாட்கள் தானா? நல்ல நாட்களை பயன்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள். அல்லேலூயா. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டம்மா. நீங்க பிள்ளை குட்டியை பத்திட்டீங்களா? யாரும் ஒரு பிள்ளைய பத்திட்டீங்களா? நான் மொட்டை சன்னியாசி கிடையாது, எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நாங்களும் பிள்ளைகளை பெற்று வளர்த்தவர்கள் தான். எங்களுக்கும் சின்ன பிள்ளைகள் இருந்தார்கள். நீ கேளு, நான் சவுல்ல இருந்த சபையில ஒரு நாளாயிலும் 6:25 பிந்தி போன நாள் இல்லவே இல்லை. உனக்கு சொல்றேன், தெளிவா பேசுகிறேன். 6:30 தான் பைபிள் ஸ்டடி. நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பைக்ல நானும் என் மனைவி என் குழந்தையுமா போவோம். 6:25 பிந்தி போன நாள் இல்லை. பாஸ்டர் எங்கேயோ போயிட்டாரு, பாஸ்டர் குழந்தைய மேய்ச்சிட்டு இருக்கிறாரு, அந்த வேலையில் பைபிள் ஸ்டடிக்கு டெய்லி போயிருக்கிறேன். எல்லா புதனும் எல்லா நாளும் காலையில ஆராதனை அங்கே நடத்தி இருக்கிறேன். இப்பொழுதும் இந்த சபையிலும் தினமும் காலை அதிகாலை ஆராதனை நடக்கிறது. அக்கம் பக்கத்தில் உள்ள விசுவாசிகள் வரலாம். உங்களுக்கு கரண்ட் இல்லைன்னு சொல்லி விடுவீங்க, குளிரா இருக்குன்னு சொல்லுவீங்க, சூடா இருக்குன்னு சொல்லுவீங்க, ஏதோ ஒரு போக்கு சொல்லிட்டு வராம வீட்டில் படுத்துக்கிடுவீங்க. இது பெரிய தப்பு. உங்களுக்கு கிடைக்கிற நல்ல தருணத்தை நீங்கள் நஷ்டப்படுத்தி விட்டீர்கள். இப்ப சொல்ல வந்து புரியுதா? இந்த வாரம் முதல் பைபிள் ஸ்டடிக்கு நாங்கள் ஒழுங்காக வருவோம் அப்படி தீர்மானிக்கிற விழித்திருக்கிறவர்கள், தம்பி நீ தூங்குறப்பா, உனக்கு பேர சொன்னா வருத்தம் வந்துடும். யூ ஆர் சம்டைம்ஸ் யூ ஆர் ஸ்லீப்பிங். என்ன உனக்கு நேற்று ராத்திரி என்ன நடந்தது, என்ன பண்ணுனீங்க? ராத்திரி யாரும் தூங்கலையா? ராத்திரி தூங்காமலாம் இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கிறீங்களா? அதை தொலை தூரத்தில் இருந்து பிரயாணம் பண்ணி வந்து சேர்ந்தீங்களா? லிசன் டு தி வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். கவனிக்கிறீங்களா? நீங்க கவனிக்க தவறினால் காட் பிளஸ் யூ ஆமேன்னு சொல்லி உட்கார்ந்துருவேன். டைமை பார்க்க மாட்டேன். நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஆள் இல்ல. வசனத்தை கவனமா கேட்டீங்கன்னா சொல்ல வேண்டிய செய்தியை முழுமையாக சொல்லி முடிப்பேன். நீங்க அறகுறையாக முழிச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிற போல காட்டுறீங்க. திடீரென்று காட் பிளஸ் யூ ஆமேன் முடிச்சிருவேன். பயக்கப்புறம் நீடிக்காது. கவனியுங்கள். உங்களுடைய பிரயோஜனத்துக்காகவே தான் வேத பாடம், பைபிள் ஸ்டடி. நீங்களும் தேர்ந்தவர்களாக மாற வேண்டும். காலத்தை பார்த்தால் போதராயிருக்கணும். வசனமே தெரியாது. கர்த்தரன் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னா என்னது? The Lord is my shepherd,
ஐ ஷால் நாட் வாண்ட். அது என்னதுங்க? பள்ளிக்கூடத்தில் எத்தனை வருஷம் பள்ளிக்கூடத்தில் மாஸ்டர் சொல்லி கொடுக்குறாரு, அந்த மிஸ் சொல்லி கொடுத்தாங்க, மிஸ்ஸுக்கே அர்த்தம் தெரியாது. ஐ டோன்ட் லேக் எனிதிங், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, அதுதான் அர்த்தம். உனக்கு அது தெரியாது. தமிழ் பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் பழக்கத்தில் இல்லாத வார்த்தைகள், உனக்கு தெரியவே தெரியாது, அர்த்தமே புரியாது. பைபிள் ஸ்டடிக்கு வந்தா நோட்டு கொண்டு வா, புத்தகம் கொண்டு வா, எழுது, ரெக்கார்ட் பண்ணு, டேட்டு போட்டு எழுது. அதுல நிறைய விஷயம் உனக்கு தெரியும், நிறைய காரியங்கள் நீ அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பா இருக்கும். சில ஆண்டுகள் கழித்து உன்னாட்ட ஒரு வசனத்தை பற்றி யாரா கேட்டா நீயும் அருமையாய் சொல்லலாமே, நீயும் தேர்ந்தவனாக விளங்கலாமே, அதற்காகத்தான் சொல்றது. பெரிய ஆள் கூட்டம் வந்தாதான் பைபிள் ஸ்டடி நடத்துது, நீ அப்படி நினைக்காத. என்ன பைபிள் ஸ்டடி நடத்துறதுக்கு கூப்பிடுறதுக்கு பெரிய சபைகளிலே ஊழியர்கள் ரெடியா இருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் நீங்களும் தேர்ந்தவர்களாக மாறணும்னு சொல்லிதான் நான் வேற சபைகளுக்கு போகாம உட்கார்ந்து இருக்கிறேன். உங்களுக்கு அது பெருசா தெரியல, நான் ஒரு பாடம் சொல்லி தந்துருவேன். இனிமேல் பைபிள் ஸ்டடி இல்லை, நீங்களே கற்றுக்கிடுங்க, நம்ம ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம், ஆமென் அல்லேலூயா போயிட்டே இருக்கும். பைபிள் ஸ்டடி பிறகு நடக்காது, கேன்சல் பண்ணா பண்ணுதான். அப்படி பண்ணக்கூடாது. நம்முடையவர்களும் தேர்ந்தவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் சிரமம் எடுக்கிறது, நேரத்தை செலவிடுறது, ஆண்டவர் சமயத்தில் உட்கார்றது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி. அடுத்து இந்த கூலி வர்றதுக்கு இஸ்ரவேலர் மத்தியில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருந்திருக்கிறாங்க. அது என்னன்னா, எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 2-3 எடுத்து பாருங்க. அங்க ஒரு ஒன்று வச்சிருந்திருக்கிறாங்க. அது என்னது பாருங்க, படிங்க. எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாத்தீங்களா? அவைகளை ஊதும் போது எவைகளை சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கு உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகளை ஊதும் போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். அல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் வாழ்ந்து வந்த பகுதியில் சபைகளில ஆராதனைக்கு முன்னால குழாய் கட்டி ஹார்ன் கட்டி பாட்டு போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை எல்லாம் பாட்டு போடுவாங்க. மரத்தில் உயரமான இடத்துல குழாய் கட்டி ஹார்ன் கட்டி அந்த பாட்டு போட்ட உடனே அந்த பகுதியில் வாழக்கூடிய விசுவாசிகளுக்கு தெரிஞ்சிடும், ஓ பாட்டு போட்டாச்சு, இப்ப நம்ம கொஞ்ச நேரத்தில் ஆராதனை ஆரம்பிச்சிடணும், போயிடணும்னு ரெடி ஆகிடுவாங்க. சில சபைகள்ல பாரம்பரிய கிறிஸ்தவ சபைகள்ல மணி அடிப்பாங்க. அது ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்கும். முதலாம் மணி, அடுத்த ஆராதனை தொடங்குற வேளையில 2ஆம் மணி. அப்ப ஆட்களுக்கு தெரியும், ஓ ஆராதனை ஆரம்பிக்க போகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்க்க என்ன சொன்னாரு? பூரிகைகளை உண்டாக்க வேண்டும். பூரிகைன்னா என்னது? பூரி செட்டா? பூரி செட்டுன்னா நீங்க சாப்பிட்டு முடிச்சிருவீங்க, அது செய்யக்கூடாது. பூரி செட்டு உங்க வீட்டில் நீங்க செய்து சாப்பிட வேண்டியது. பூரிகைகள் சொன்னா ட்ரம்பட்ஸ், தெரியுதா? Make 2 trumpets. Use silver and hammer to make the trumpets. These trumpets will be for calling the people together and for telling them when it is time to move the camp. If you blow long blasts on both trumpets, all the people must meet together at the entrance of the meeting tent. அந்த பூரிகைகளை ஊதுற வேளையில ஜனங்கள் எல்லாரும் கூடி வர வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை அந்த நிலைமை உங்களுக்கு இல்லை, நீங்கள் பல இடத்திலிருந்து தொலை தூரத்திலிருந்து வர்றீங்க, இங்க நாங்க பூரிகையை உண்டு பண்ணல, ட்ரம்பட்டுங்க இல்லை, இங்க கொஞ்சம் பாட்டு போட்டா வெளியே கேட்காது, உள்ளுக்கு தான் கேட்கும். நீங்க எப்படி வர முடியும்? நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, ஒரு ஐடியா சொல்லித்தாரு. உங்கள்கிட்ட செல் இருக்கு இல்லையா? செல்லுல டைமை செட் பண்ணி வச்சிடும். பைபிள் ஸ்டடி இன்னைக்கு அலார்ம் செட் பண்ணி வச்சுக்கிடுங்க. காலை ஆராதனைக்கு வர்றீங்களா 5:10, அப்போ ஒரு 4:50 அலார்ம் செட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைக்கு ரெடி ஆகணுமா, அலார்ம் செட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதை கடைபிடிச்சு பிந்தாம வந்து சேர்ந்துருங்க. மகாராஜாக்களே, மகாராணிகளே, இளவரசிகளே, இளவரசர்களே, நீங்கள் 9:30 வரமாட்டீங்க, 10 மணிக்கு 10:15 தான் வருவீங்க. நான் சொன்னேன்ல, அம்மாவுக்காக நான் பள்ளிக்கு போகிறேன், அம்மாவுக்காக உத்தியோகத்துக்கு போகிறேன். நீங்க பாஸ்டருக்காக சபைக்கு வாங்க, ஆண்டவர் உங்களையும் உங்க பாஸ்டரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பூரிகைகளை உண்டு பண்ணி ட்ரம்பட்
வாசிக்கணுமா. இஸ்ரவேலுக்கு நல்ல இனிமையா இருக்கும். ட்ரம்பட்டுக்கு பார்த்துருக்கிறீங்களா? ட்ரம்பட் பார்த்தவங்க அல்லேலூயா சொல்லுவோம். பார்த்துட்டு இல்லையா? படத்திலேயே பார்த்துட்டு இல்லையா? கும்பகோணத்தில் ஜேம்ஸ் பேண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அங்கே வாங்க, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கு. அவன் ஊதுவான், நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரம்பட். எக்காலம் ஊதுனா ரொம்ப தூரம் கேட்கும். அதை கேட்டு நீங்க எல்லாரும் கூடி வரணும்னு அன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். இப்ப எக்காலமும் இங்க இல்ல. ஊதுனாலும் உங்களுக்கு கேட்காது. வீடும் தூரம். வீடு பக்கத்தில் இருந்தா கூட நீங்க தூங்கிடுவீங்க, உங்களுக்கு கேட்காது. கதவெல்லாம் அடைச்சிக்கிட்டு நீங்க அதில் குரட்டப்பட்டு தூங்கிடுவீங்க. அதனால நீங்க உங்க செல்லுலேயே அலாம செட் பண்ணி வச்சுட்டு வந்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்து எதுக்கு வந்து சேரணும்னா, இத பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில கொர்நேலியுடைய வீட்டுக்கு பேதுரு அப்போஸ்தலன் அழைக்கப்பட்டிருக்கிறார். இத்தாலிய பட்டாளத்தில் கொர்நேலியுன்னு ஒரு மனுஷன் இருந்தார்ல, நூற்றுக்கு அவருங்க வீட்டுக்கு தெய்வ தரிசனம் பெற்று பேதுரு அப்போஸ்தலன் அழைக்கப்படுகிறார். பேதுரு அப்போஸ்தலன் அழைச்ச வேளையில அங்க இருந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சோ இங்க இருக்கு, we are all here before God to hear everything the Lord has commanded you to tell us. கர்த்தர் நமக்கு கட்டளையிட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். we are all here before God. ஆண்டவருக்கு முன்பாக அவர் சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் எதுக்கு கூடி வந்திருக்கிறோம்? ஆண்டவர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ சொல்லும்படி கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கேட்கும்படி கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்ன கட்டளையிட்டார்? அவங்களுக்கு என்ன கட்டளையிட்டார்? மனம் திரும்ப வேண்டும் இல்லையா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற வேண்டும். அவர்கள் தேவனுடைய ஆவியை பெற வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவோடு ஞானஸ்நானத்தின் மூலம் உடன்படிக்கை பண்ண வேண்டும். ஆண்டவர் கட்டளையிட்டதை எல்லாம் கேட்கும்படி கூடி வந்திருக்கிறார்கள். கொர்நேலியின் குடும்பத்தில் உள்ள எல்லாரும். ஆமா, அது சரிதானா? அதுதான் சரி. ஆண்டவர் கட்டளையிட்டதெல்லாம் கேட்கறதுக்கு கூடி வந்திருக்கிறீங்க. இங்க வந்து இருந்துகிட்டு இன்னைக்கு என்னத்தை சொல்ல போறாரு பார்த்து பார்ப்போமே. நல்லது சொல்ல போறாரா, கெட்டது சொல்ல போறாரு? அல்ல நல்லது கெட்டது சொல்ல போறாரு? நல்லது கெட்டதுன்னு அப்படி கிடையாது. ஆண்டவர் கட்டளையிட்டவைகளை உங்களுக்கு சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவர் கட்டளையிட்டதை சொல்லும்படி நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்படிதானே? என்னத்தை தான் நீ சொல்லுவார் பார்க்கிறோம், பார்ப்போமே. நல்லது சொல்லுவாரா? ஆசீர்வாதம் சொல்லுவாரா? சாபம் சொல்லுவாரா? ஆசீர்வாதம் சொல்லுவாரா? ஆசீர்வாதம் சொல்றனால ஆசீர்வாதம் சொல்லுவோம். எச்சரிப்பின் செய்தி சொல்றனால எச்சரிப்பின் செய்தி சொல்லுவோம். ஆண்டவர் கட்டளையிட்டதை இப்படி சொல்லுன்னு சொன்னா அதை சொல்லிடுவோம். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? அதுதான் சொல்லுவோம். அதுக்கு தான் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம்னு கொர்நேலிய வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க. நீங்க எதுக்கு கூடி வந்தீங்க? குற்றம் கண்டுபிடிக்க கூடி வந்தீங்களா? இன்னைக்கு என்னத்தை பிரசங்கம் பண்ண போறாரு பார்ப்போம். அவர் என்னத்தான் பிரசங்கம் பண்ண போறாரு நம்ம பார்த்துட்டு போலான்னு தான் வந்திருக்கிறோம். கூடி வந்திருக்கிறீங்களா? நீங்க என்ன குற்றம் கண்டுபிடிச்சிட்டு எந்த தாத்தாட்டை எந்த ஆத்தாட்டை கொண்டு கொடுத்து என்ன செய்ய முடியும்? we are not paid employees of any organization. எந்த ஸ்தாபனத்திலிருந்து நாங்க சம்பளத்துக்கு, ஊதியத்துக்கு, உத்தியோகத்துக்கு வந்தவங்க கிடையாது. we don't need to give any report to any organization, any leader. யாருக்கு இந்த ரிப்போர்ட் கொடுத்து சப்போர்ட் வாங்கக்கூடிய இடத்துல இல்லை. ஆண்டவர் கட்டளையிட்டது என்ன? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், விக்கிரகம் வணக்க வேண்டாம், சொருப வணக்க வேண்டாம். ஆமா, நீ உருவத்தை சொருபத்தை கல்ல நிறுத்த வேண்டாம். ஆண்டவர் கட்டளையிட்டது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். வேற என்ன சொல்ல போறீங்க? வேற என்னதான்? ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரோ எல்லாம் சொல்லிடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் கட்டளையிட்டதை கேட்கும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அதுதான் கரெக்ட். அல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை படிக்கிறவங்கள அந்தியோகியா பட்டணத்தில் உள்ளவங்க எல்லாரும் கூடி வந்திருக்கிறாங்களா? என்னத்துக்கு கூடி வந்திருக்கிறாங்க? என்னத்துக்கு கூடி வந்திருக்கிறாங்க? அப்படினால almost all the people in the city came together to hear the word of the Lord.
ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சில சபைகளில் நான் உண்மையை பேசுகிறேன், வருத்தத்தோடு சொல்கிறேன், நிறைய கதை சொல்றாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு தூத்துக்குடியில் ஒரு பெரிய சபைக்கு பைபிள் ஸ்டடி நடத்துறதுக்காக ஒரு வாரம் அழைக்கப்பட்டது. அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டுருந்தாரு. நான் போயிருந்தேன். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சொன்னாரு, இன்னைக்கு நமக்கு விழிப்பு ஜெபம். சரி, யார் வர்றா? நம்ம அண்ணன் வராரு. சரி, சந்தோஷம். அண்ணன் ஒரு நல்ல பிரபலமான ஒரு ஊழியக்காரர், தமிழ்நாடு முழுவதும் நல்ல ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷன். ஆனால் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் ஒரே ஒரு வசனத்தோடு நிறுத்திட்டார் விழிப்பு ஜெபத்தில். பெசலேலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்த ஒரே ஒரு வசனத்தை 1.5 மணி நேரம் சொன்னார். வேற ஒரு வசனமும் சொல்லல. பரவ ஒரு பாட்டு பாடினார். இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நல்லா பாடினார். 1.5 மணி நேரம். சில சபைகளில் நிறைய கதையெல்லாம் சொல்றாங்க. நான் வசனத்தை தான் அதிகம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு கதை சொல்றதை பார்க்கலும் ஆண்டோட வசனத்தை சொல்றதுதான் ஜீவன். வசனம் தான் உயிரை கொடுக்குது. வசனம் சொல்றதுக்கு நமக்கு தேவ ஞானம் வேணும், தேவனுடைய கிருபை வேணும். கதை எவனும் சொல்லலாம். சண்டே ஸ்கூல்லையும் சொல்லலாம், விபிஎஸ்லையும் சொல்லலாம், ஊர் கதை, உலக கதை, குடும்ப கதை, உன் கதை, என் கதை, எவனு கதையும் சொல்லலாம். வசனம் சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டம் உண்டு. அதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். அதுக்கு தெய்வீக அபிஷேகம் வேண்டும். வசனத்தை கேட்க அந்தியோகியா பட்டணத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறாங்க. நான் ஒரு கதை சொல்ல போறேன். யாரெல்லாம் கேட்க போறீங்க? எனக்கு கதை கேட்கறதுக்கு பிடிக்காது. நான் ஒரு காலத்தில் சண்டே ஸ்கூல் வாத்தியாராக இருந்த வேளையில், விபிஎஸ் டைரக்டராக இருந்த வேளையில் நான் தான் கதை சொல்றாங்க. சண்டே ஸ்கூலில் எங்கள் அப்பா சபையில் 300 மாணவர்கள். சண்டே ஸ்கூல் கதை நான் தான் சொல்லுவேன். ஒவ்வொரு வாரம் ஒரு கதை சொல்லுவேன். நல்லா சொல்லுவேன். சில வேளையில் சிலர் அழுவாங்க, சிலர் சிரிப்பாங்க. கதை விபிஎஸ்லையும் டெய்லி ஒரு கதை சொல்லணும். நல்லா சொல்லுவேன். இப்பவும் கதை சொல்ல வரும். இப்ப கதை சொல்ற நேரம் அல்ல, வசனம் தான் சொல்லணும். அங்க ஒரு கதை, இங்க ஒரு கதை, குட்டி கதை, குட்டி இல்லாத கதை, நடந்த கதை, நடக்காத கதை. இந்த பேச்செல்லாம் நம்மகிட்ட கிடையாது. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள எல்லாரும் வசனத்தை கேட்க கூடி வந்திருக்கிறாங்க. நீங்க எல்லாம் வசனம் கேட்க கூடி வருவீங்களா? ஹல்லேலூயா. நீங்க எது கூடி வந்திருக்கிறீங்க? அமைச்சர் வராரு, தலைவர் வராரு, முதலமைச்சர் வராங்கன்னு மக்கள் எல்லாரும், தொண்டர்கள், கட்சிக்காரங்க கூடி வந்திருக்கிறாங்க. சபையின் மக்கள் எதுக்காக கூடி வர்றாங்க? பைபிள் ஸ்டடிக்கு எது வர்றாங்க? வசனத்தை கேட்டு கூடி வருகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வெறும் பாட்டும் ஒரு கதையும் சொல்லிட்டு போயிட்டா போதுமா? வசனம் சொல்லணும். வசனம் தான் ஜீவன். உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வசனத்தை கேட்கணும்னு எல்லாரும் கூடி வருவேன். நம்ம எல்லாரும் சபைக்கு போறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும்னா நான் கேட்பேன். வீட்டுக்கு வந்த பிறகு இன்னைக்கு என்ன வசனம் சொல்லப்பட்டதுன்னு உங்கள்ட்ட கேட்பேன். நீ விளையாடுனா சாப்பாடு தர மாட்டேன். வசனத்தை கேட்பேன். இன்னைக்கு என்னெல்லாம் வசனம் சொல்லப்பட்டது, உனக்கு பிரோஜனமாக இருந்த வசனம் சொல்லு. சில வேளைகளில் சாஸ் போராட்டம் இருக்குமானால் உண்மையா சொல்றேன், சில சின்ன பிள்ளைகளுக்கு வசனம் கேட்க முடியாது, ரொம்ப நேரம் கேட்க முடியாது அவங்க வயசுக்கு. நம்ம 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எல்லாம் வசனம் கேட்கலாம். அதனால ஒன்றும் கெட்டு போகாது. நீங்க எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு பிரஷர், எனக்கு சுகர், எனக்கு லோ பிரஷர், நீங்க வந்தோம் போனோன்னு இல்லாம சீக்கிரம் எவ்வளவு நேரம் வசனம் சொல்றீங்க? வசனம் சொல்ல வேண்டிய நேரம் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுக்கு மட்டும்தான் உடம்பு சரியில்லையா? நாங்கெல்லாம் கொளுத்து தின்னு உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது? எங்களுக்கு உடம்பு சரியில்லாட்டாலும் சொல்ல வேண்டிய நேரம் தேவ வசனத்தை உங்களுக்கு மனதார சத்தியத்தை சொல்கிறோம். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கணும்னு கூடி வரணும். இங்க சர்க்கஸுக்கு போகணும், டான்ஸுக்கு போறோம், கூத்தாட போறோம், அப்படியா எக்ஸிபிஷனுக்கு போகணும். இந்த வேலையை வச்சுக்கிட கூடாது. தேவ சபைக்கு வந்தியா வசனத்தை கேட்கணும்னு கூடி வரணும். இன்னைக்கு அங்க வந்து நம்ம அங்க சந்திச்சுடுவோம், சபையில சந்திச்சுக்கலாம். என்னத்துக்கு சபையில சந்திக்கிறானா? சபையில சந்திக்கிறானா? என்னத்தை சந்திக்கிறான்? அவனும் அவளும் சபையில சந்திக்கிறாங்க. காதலனும் காதலையும் சந்திக்கிற இடம் தேவனுடைய சபையா? அப்படியா? அவனுக்கு புருஷனும் அவனுக்கு ஒப்பாட்டியும் சந்திக்கிற இடம் தேவ சபையா? எதுக்கு சபைக்கு வந்த? எதுக்கு வந்த? ஆண்டோட வசனத்தை கேட்க கூடிவா, உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு நன்மை, நல்லா இருப்ப. அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ளவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா.
அடுத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கிறவங்கள அவங்க சபையில் இருந்தவங்க எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணாங்களாமே. கூடுனாங்களாம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம், நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. பேதுரு அப்போஸ்தலனை ஏரோது ஜெயில போட்டிருக்கிறான். யாக்கோபை சிரச்சேதம் பண்ணி கொண்டு கொண்டான். இவரை கொண்டு கொள்வான். அவர் பயம் இல்லாம இதை படுத்து தூங்குறாரு பேதுரு அப்போஸ்தலன். சபையார் எல்லாரும் கூடி படிச்சீங்களா? எடுத்து பார்த்தீங்களா இல்லையா? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கே புரியும். அப்போஸ்தலர் 12:12 இருக்கு இல்லையா? When Peter realized he went to the home of Mary, the mother of John, many people were gathered there and were praying. Hallelujah. தேவ சபையின் மக்களே, நீங்கள் கூடி வருவது எதற்காக? ஜெபிக்கிறதற்காக. உபவாச ஜெபத்துக்கு வருகிறோம். எதற்காக? நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, மற்றவர்களுக்காக, சபைக்காக, தேசத்துக்காக, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறவர்கள். விழிப்பு ஜெபத்துக்கு வருகிறோம். விழித்திருந்து தூங்காமல் நாம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிதானே? அதுதான் நம்ம எதுக்கு கூடி வருகிறோம்? பாடுறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு, வசனம் கேட்கறதுக்கு, ஆண்டவர் போட்ட கட்டளை எல்லாம் கேட்கறதுக்கு நம்ம எல்லாம் கூடி வர்றோம். அது மட்டும் இல்ல, பேதுரு அப்போஸ்தலனுக்காக ஜெபிக்கிறதுக்கு கூடி வந்திருக்கிறாங்க. நீங்க இங்க கூடி வந்து, ஆண்டவரே இந்த பாஸ்டர் சீக்கிரம் நீர் கும்பிடமாய் சேர்த்துக் கொள்ளும். அவர் தான் அடிக்கடி பரலோகமே என் சொந்தமேன்னு பாடுறாரு. நீரே உடமாய் சேர்த்துக் கொள்ளும். நீ அப்படி ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்க மாட்டார். அது அக்கிரமம். கேட்டியா? இங்க வந்து நீங்க உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். அதுபோல கட்டப்பட்டிருக்கின்ற கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணும். வியாதி படுக்கையில் இருக்கலாம், சிறைச்சாலையில் போடப்பட்டிருக்கலாம், பல உபாதைகளின் வழியாக கடந்து போகலாம். பரிசுத்தவான்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். பேதுரு அப்போஸ்தலன் அவர்களுடைய ஊழியக்காரர், அவருக்காக ஜெயிலில் அடைச்சிருக்கிறான். இவங்க எல்லாரும் கூடி ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. சபையார் என்ன செய்யணும்? ஒரு முறை ஒரு ஊழியக்காரன் உடம்பு சரியில்லாம அவர் படுக்கையில் ஆகிட்டார். அப்ப அங்க ஒரு ஆளை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். அனுப்பி ஆண்டவர் சொன்னார் விசுவாசிகளை எல்லாம் பார்த்து, விசுவாசிகளே உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறேன். நீங்க எல்லாரும் முதலாவது உங்களுடைய மெய்ப்பனுக்காக, உங்க ஊழியக்காரனுக்காக, சுகத்துக்காக எல்லாரும் இந்த உபவாச ஜெபத்தில் பண்ணுங்க. அவர்கள் எல்லாரும் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ஊழியக்காரரை எழுப்பி விட்டார். ஹல்லேலூயா. புரியுதா? நீங்க உங்களுக்காக, உங்க பிள்ளை குட்டிகளுக்காக, உங்க பேரம் பேத்திக்காக மட்டும் ஜெபம் பண்ணிட்டு எங்க பாஸ்டருக்காக நாங்க ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது அவரே ஜெபம் பண்ணிக்கிடுவார். வர்றோம், நீங்க தப்பு பண்றீங்க. கர்த்தருடைய சமயத்தில் கூடி வந்து என்ன செய்யணும்? பரிசுத்தவான்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதுக்கும் கூடி வரணும். தெரியுது இல்லையா? சரி, இனி இப்ப ஒரு முக்கியமான கேள்வி. ஆண்டவர் சமயத்துக்கு யாரெல்லாம் கூடி வரணும்? அந்த கேள்விக்கு இப்ப பதில் கண்டுபிடிக்கணும். அது யாரெல்லாம் வரணும் நீங்க சொல்றீங்களா? கொஞ்சம் உங்கள்ட்ட அந்த கேள்வி வச்சிருந்தேன். ஆண்டவர் சமயத்தில் யாரெல்லாம் கூடி வரணும்? நான் ஒரு முறை வெளியூர்ல ஒரு பெரிய சபைக்கு விசேஷ கூட்டம் நடத்த அழைக்கப்பட்டிருந்தேன். போயிருந்தேன். ஒரு குழந்தை குட்டியே காணல. எல்லாரும் பெரிய ஆட்கள், வயசான கிழவன் கிழவி, தாத்தா பாட்டியும் காணல. எல்லாரும் யங் ஸ்மார்ட் பீப்புள். வாலிபர் கூட்டம் இல்லை, விசேஷ கூட்டம். 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு. ஒரு குழந்தை குட்டியும் காணல. அப்ப அவங்க வசனத்தை கடைபிடிக்கிறாங்களோ? இல்லவே இல்லை. தப்பே தப்பு. யாரெல்லாம் ஆண்டவர் சமயத்தில் கூடி வர வேண்டும்? நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? யாரா தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. சொல்லுங்க சொல்லுங்க. யாரெல்லாம் வரணுமா? சத்தமா கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்க. ஐ மஸ்ட் ஹியர் யூ. சரி, உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன். நான் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சொல்லி தரப்போறேன். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் குழந்தைகளும் பெரியவர்களும் இளைஞர்களும் எல்லாரும் கூடி வரணுமா? குழந்தை குட்டிகள் வரணுமாமே. ஐயோ, அந்த குழந்தைகள் எல்லாம் சத்தம் போடுவே. இந்த குழந்தைகள் எல்லாம் சபை கூட்டிட்டு வராதுங்க. என்ன இதெல்லாம் வீட்டில் விட்டுட்டு வந்துருங்க. சொல்ல புரியுதா? கச்சாம் பூச்சான் அச்சாம் பூச்சான்னு எல்லாம் கத்துது. எல்லா குழந்தை குட்டிகளையும் அங்கே ரோட்டில் வெளியே கொண்டு விடு. இல்லை உங்க வீட்டிலே தொட்டு வேண்டி வீட்டில் தூங்க வச்சுட்டு வா. அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டோட சமூகத்தில் எல்லா குழந்தை குட்டிகளும் வரணும்னு இருக்கு. எழுதியிருக்கா இல்லையா? எடுத்தீங்களா? படிச்சீங்களா? அதெல்லாம் படிக்க மாட்டீங்களே. கண்டபடி ஓட்டை மட்டும் போட்டு தள்ளிடுறீங்க தலைகளாக. அது மட்டும் உங்களுக்கு தெரியும். வசனத்தை படிச்சீங்களா? எங்க? யோவேல் 2:16 எழுதியிருக்கா? யாரெல்லாம்
ஜனத்தை கூட்டுங்கள். கேதர் த காங்கிரிகேஷன், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். முதியோரை சேருங்கள், முதியோரை, பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். அடியோடு கவனிக்கிறீங்களா? இது உங்களுக்கு தெரியுமா? இது தெரியாது. இது இவ்வளவு காலம் தெரியாம இருந்த ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். யாரெல்லாம் கூப்பிடணுமா? யாரெல்லாம்? ஆண்டவரே யாரெல்லாம் யாருக்கு தெரியும்? பைபிள் இருக்குல்ல, அதைத்தான் சொல்லிட்டு நிற்கிறேன். யாரெல்லாம் கூப்பிடணும்? ஜனத்தை கூட்டுங்கள். அதுல யாரெல்லாம் வர்றாங்க? அந்த ஜனத்தின் பட்டியல்ல படிச்சு பார்த்தீங்களா? படிச்சீங்களா? படிக்காம சும்மா முழிக்கிறீங்களா? 2 மணிக்கு தான் ஆராதனை முடியும். Bring the people together. Call for a special meeting. Bring together the old men, the children, and the small babies still at their mother's breast. இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அருமையா இருக்கு. தாயினிடத்தில் பால் குடிக்கிற குழந்தைகளை கூட்டிட்டு வாருங்க, கிழவியை கூட்டிட்டு வாருங்க. கேட்டீங்களா? ஜனத்தை கூட்டுங்கள். ஹல்லேலூயா. அப்படிதான் சொல்லி இருக்கு. Bring the people together. ஜனத்தை கூட்டுங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். குழந்தை குட்டிகளை கொண்டு வாருங்க. குழந்தை பத்தி 40 நாள் ஆயிட்டா கொண்டு வந்துரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணவாளன் அறையும் மணவாட்டி மரவை விட்டு புறப்படுவார்களாக. என்னது? Let the bride and your new husband come from their bedroom. Come on. கட்ட வார்த்தை பேசுகிறார் பாஸ்டர். இல்லை, பெட்ரூமை விட்டு வெளியே வா. மாப்பிள்ளை பண்ணு, கல்யாணம் ஆகிற மாப்பிள்ளை பண்ணு, கல்யாணம் ஆக போகிற மாப்பிள்ளை பண்ணு என்ன செய்யணுமா? வந்து சேரணும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு நாங்க உடனே வர முடியுமா? அதுக்கு ஒரு 3 மாசம் ஆகாது. 3 மாசமா? ஏன் உனக்கு என்ன செய்யுதான்? உனக்கு என்ன ரோகமா? என்ன பண்ணுதான்? விருந்துக்கு அழைச்ச வேலையில ஒரு பாய் சொன்னா நான் பொண்ணை கட்டினேன் அதனால வர முடியாது. அவருக்கு விருந்துல பங்கு கொடுத்தாங்களா? அவருக்கு விருந்துல பங்கு கொடுக்கல. எவ்வளவு அழகா பாத்தியா? எவ்வளவு தெளிவா இருக்கு. புரியுதா? புரியலையா? எத்தனை பேர் புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொன்னா போதும். புரியாதவங்க சும்மா முழிச்சிட்டு இருந்தா போதும். புரியாதவங்க எப்படி இருக்கணும்? முழிச்சிட்டு இருக்கணும். புரிஞ்சவங்க என்ன செய்யணும்? உனக்கு புரியல. காலேஜ் படிச்சாலும் உங்களுக்கு எல்லாம் புரியாதுப்பா. எம்ஏ படிச்சாலும் புரியாது, எம்எஸ்சி படிச்சாலும் புரியாது, பிறகு பிஎட் முடிச்சா டீச்சர் ஆனாலும் புரியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் தருவாங்க. அங்க போய் புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப புரியுதா? என்னது? ஜனத்தை கூட்டுங்க, முதியோரை, பிள்ளைகளை, குழந்தை குட்டியில பாலுங்கிற குழந்தைகள், மாப்பிள்ளை பொண்ணை எல்லாம் கூட்டுங்க. ஹல்லேலூயா. அந்த சபையில கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை உங்களுக்கு வந்திருக்கா? மாப்பிள்ளை வந்திருக்கா? எங்க வெளியே போயிருக்கா? மாப்பிள்ளையும் பொண்ணும் வராம அறிக்கை சபையில வாசிக்கப்படால் ஆகாது. வாசிக்க மாட்டேன். வாசிக்காட்டா கல்யாண நாள்ல கல்யாணம் நடக்காது. அது தெரியுமில்ல? மாப்பிள்ளையும் பொண்ணும் சபைக்கு வந்திருக்கணும். அப்பதான் அறிக்கை வாசிக்க முடியும். மேரேஜ் பேண்ட் அது முக்கியமான விஷயம். நீங்க சும்மா நாட்டமே வச்சு பாம்பு கோயில வச்சு தாலி கட்டின கதை நினைச்சிடக்கூடாது. இது அரசாங்க முறைப்படி சட்டபூர்வமாக நடத்தப்பட வேண்டிய கல்யாணம். மாப்பிள்ளை பொண்ணு என்ன செய்யணும்? நாங்க நேரத்தை முந்தின நாள் தான் கல்யாணம் முடிஞ்சு, இன்னும் 10 நாள் ஆகும் இல்லையா? ஒரு வீடு போயிட்டு, மறு வீடு போயிட்டு, 7 வீடு போயிட்டு, 8 வீடு போயிட்டு, அங்க விருந்துக்கு போயிட்டு, உலகெல்லாம் சுத்திட்டு வரவங்க எப்படின்னு 3-4 மாசம் ஆகும். இந்த பேச்சு வச்சுக்கிட கூடாது. மரியாதை காப்பாத்திக்கிடணும். எல்லா குழந்தை குட்டியும் வரணும். ஹல்லேலூயா. தாத்தா பாட்டி எல்லாரும் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன குழந்தைகளை கொண்டு வரணும். அது அங்க காட்சி சின்ன சொல்லிட்டு போட்டு மாப்பிள்ளை பண்ண எல்லாம் வந்திருக்கணும். வரல வாரம் அனுப்பிடுவேன். நல்லா புரிஞ்சுக்க. அவங்க போன வாரம் தான் கல்யாணம் முடிஞ்சு புதன்கிழமை. அவர் அதுக்குள்ளாலே ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரணும்னு சொல்றாரு. அதுக்குள்ள அவருக்கு என்ன வேலையா? மரியாதையை காப்பாற்றி தேவரை ஆராதிக்க தேவ சபையில வந்து சேர்ந்துருக்கணும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு இல்லை. இது தேவ சமூகத்திலிருந்து பிறப்பிக்கப்படும் உத்தரவு. அதுதான் உங்களுக்கு சொல்லி தரணும். ஆமா, அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம சத்தியத்தை அறிந்து கொண்டே இருக்கிறோம். மனதார உங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக்கிட்டே நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா. அதுக்கு பிறகு இனி என்ன செய்யணும்? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் படித்து பார்த்தால் என்ன செய்யறாங்க? எல்லாரும் வந்து கூடுங்க. ஏசாயா எடுத்து பாருங்க. 48:14 எடுங்க. அதை சொல்லி நம்ம முடிச்சு வீட்டுக்கு போயிடலாம். ஹல்லேலூயா. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்தீங்களா? எடுத்தவங்க கொஞ்சம் பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? எல்லாரும் வந்து கூடுங்க. ஃபேமிலி ஆஃப் ஜேக்கப்.
48:14 சொல்றாரு, all of you come here and listen to me. எல்லாரும் வந்து கவனிங்க, எல்லாரும் வந்து கவனிங்க. அல்லேலூயா. எல்லாரும் வந்து என்ன செய்யணும்? கவனிக்கணும்னு சொல்றாரு. என்னத்தை கவனிக்கிறது? 14 என்ன சொல்றாரு? The Lord's friend will do what he wants to Babylon and Chaldeans. கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருக்கு பிரியமானதை செய்வான். ஹல்லேலூயா. எல்லாரும் வந்து கூடுங்க, நான் சொல்றதை கேளுங்க. என்னத்த? கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை வெளிநாட்டிலும் அந்நிய தேசத்திலும் பிரஜாதிகள் மத்தியிலும் தேவனற்றவர்கள் மத்தியிலும் நாட்டமையின் மத்தியிலும் காட்டமாளின் மத்தியிலும் காட்டு கழுதையின் மத்தியிலும் செய்வான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவன். இது புரியுதா? நீங்க எல்லாரும் வந்து கூடுங்க. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன சொல்றேன்? கர்த்தருக்கு பிரியமானவன். You want to please the Lord? ஆண்டவரை பிரியப்படுத்தணும் விரும்புறீங்களா? அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க? The Lord's friend will do. ஆண்டவருக்கு சிநேகிதரா இருக்கிறவர்கள் ஆண்டவர் விரும்புகிறபடி எல்லாம் அந்நிய தேசத்திலும் செயல்படுவார்கள். ஹல்லேலூயா. தெரியுதா? இப்ப புரிஞ்சுதா? 2 நாளாகும் 20:26 யோசபாத்துக்கு விரோதமாக மோவாப் புத்திரர் அம்மோன் புத்திரர் எல்லாம் பெரிய சேனை யுத்தம் பண்ண வந்தாங்க. யோசபாத்து உபவாசத்தை தெரிவித்தார். அவர் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுகிறார், பாடல் குழுவை நிறுத்துகிறார். யுத்தத்திலே ஒரு பெரிய வெற்றியை கண்டுவிட்டார்கள். 20:26 சொல்றாரு, பெராக்காவில் கூடினார்கள். ஸ்தோத்திரம் சொல்ல பெராக்காவில் கூடினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு துதி செலுத்த தேவன் உங்களுக்கு கொடுத்த வெற்றியை கொண்டாட நீங்கள் அவர் சமூகத்திலே கூடி வர வேண்டும். பெராக்காவில் கூட வேண்டும். இதுதான் நமக்குள்ள பெராக்கா. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெராக்கா எது? இந்த சபை. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வெற்றியை கொண்டாட, ஹல்லேலூயா, ஜெயத்தை கொண்டாட, சந்தோஷப்பட, ஸ்தோத்திரம் பண்ண இங்க கூட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து 2 நாளாகும் 30:13 அங்க எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், எல்லாருக்கும் பறைசாட்சி செய்தி அனுப்புகிறார். என்ன? கர்த்தருடைய பண்டிகை பஸ்கா பண்டிகை ஆசரிக்க எல்லாரும் கூடுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசிகளே, சபையின் மக்களே, நீங்க ஆண்டவருடைய பந்தியை விட்டுறக்கூடாது. இது பெரிய தப்பு. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறாவிட்டால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிக்காதவன் ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போவான். கர்த்தருடைய பஸ்கா என்பது புதிய ஏற்பாட்டில் நற்கருணை, ஹோலி கம்யூனியன். நம்ம பங்கு பெறணும். ஆண்டவர் சொல்றாரு, என்னில் ஒருவன் என்னுடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணி என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். நம்ம கூடி வரணுமா? எதுக்கு? பஸ்காவை ஆசரிக்க கூடினார்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு பார்த்து வேற ஒரு அலுவலகம் வச்சுக்கூட கூடாது. அங்க ஒருத்தர் செத்தாரு, இங்க ஒருத்தர் கல்யாணம், அங்க ஒருத்தர் வீடு பாதுகாப்பு, இங்க ஒருத்தர் வீடு மாத்துறாரு, அங்க ஒருத்தர் பாத்திரம் விளக்குறாரு. பாத்திரத்தை விளக்குனாரோ கூட்டினாரோ எனக்கு தெரியாது. கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிக்க தேவ சபை மக்கள் நீங்கள் கூட வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு பார்த்து வேற எங்கும் போயிடக்கூடாது, அலட்சியமாக போயிடக்கூடாது, அதை செய்யக்கூடாது. கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிக்க சபையின் மக்கள் எல்லாரும் கூடி வரும். நீங்க மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் நமக்கு என்னைக்கு? 2வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பஸ்கா. நீங்க தவறாம கூடி வந்து பங்கு பெற வேண்டும். கூடி வந்துகிட்டு பெரிய தலைவர் போல ஓடிடக்கூடாது. அப்ப ஆசீர்வாதம் இருக்காது, நிறைவா இருக்காது. கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிக்க சபையார் எல்லாரும் கூடி வரணும். ஓடிடக்கூடாது. கூடி வாருங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 5:16 படிக்கும் பொழுது, எருசலேமின் அலங்கம் கட்ட இந்த நல்ல வேலை செய்ய கூடி வந்தார்கள். ஹல்லேலூயா. Shall we come together to do something for God? ஆண்டவருக்காக ஏதாவது வேலை செய்ய கூடுவோமா? இன்னைக்கு சாயங்காலம் ஒரு வேலை இருக்கு. இந்த சபை எல்லையில் உள்ள யாரெல்லாம் கூடுவாங்க? எல்லாரும் ஓடுவாங்க. கஞ்சி கூட குடிக்காம ஓடிடுவாங்க. I know some people. You brother, I know about you. இங்கே இருக்கிற சகோதரர்களில் அநேகர் ஓடியே போயிடுவாங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆரம்பிச்சது பிறகுதான் வருவாங்க. முன்னால வந்து அவர் கேட்டுருவார், பாஸ்டர் கேட்டுருவார், பிரதர் இங்க ஒரு வேலை நடந்ததா நீங்க ஏன் வரல? அதனால என்ன செஞ்சிடக்கூடாது, முந்தி வரக்கூடாது. ஆராதனை முதல் பாட்டு ஆரம்பிச்ச பிறகு வந்துருவாங்க. இந்த பக்கம் இவங்க தலையே காட்ட மாட்டாங்க. குடு 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 குடுன்னு சைடு டோர் வழியாக தோத்திரம் சொல்லாம கஞ்சி குடிக்காம ஓடியே போயிடுவாங்க. இங்க ஒரு வேலை இருக்குது. எருசலேமின் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது.
இஸ்ரவேல நிந்தைக்குள்ளாயிருக்கிறார்கள். அந்த வேலையை செய்கிறதுக்கு அர்த்தசஷ்டா ராஜாவுடைய பானபாத்திரக்காரன் நெகேமியா ஜெபம் பண்ணி ராஜாவிடத்தில் அனுமதி பெற்று அலங்க கட்டுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அவர் போயிருக்கிறாரு. இங்க கூப்பிட்டா எல்லாரும் கூடி அந்த வேலை செய்ய முன் வந்தாங்க. ஹல்லேலூயா. அப்படித்தானே எழுதியிருக்குது. அந்த அலங்கத்தின் வேலையிலே இருந்து என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். ஹல்லேலூயா. நெகேமியாவுடைய வேலைக்காரர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு வேலை இங்க ஒன்று இருக்குன்னு சொன்னா வருவீங்களா? வருவீங்களா? முதலமைச்சர் அம்மா கேட்டாங்க, போடுவீங்களான்னு. போட்டீங்கல்ல? போட்டீங்கல்ல? செய்வீங்களா? செஞ்சீங்கல்ல? நான் கேட்கிறேன், ஆண்டவருக்கு வேலை ஒன்று இருக்கு, நீங்க செய்வீங்களா? நீங்க வருவீங்களா? முதலாளா வேலை ஓடிய போயிருவாங்க. அடுத்த மாசத்திலிருந்து பாரு, எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு. முதலாவது கேட்டை கூட்டுறதுதான் என் வேலை. ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை கொடுத்து வேலை முடிச்ச பிறகுதான் வண்டி எல்லாம் வெளியே போகும். சும்மா ஓடிலாம் நினைச்சிடாதுங்க. வண்டி எடுத்துட்டு ஆராதனை ஆரம்பிச்சு சில நிமிடங்களுக்குள் கேட் வில் பி லாக்ட், பூண்டு போடப்படும். அவர்கிட்ட செக்யூரிட்டியில சொன்னா கதைக்காகாது. கலாராமா பிசினஸ்லாம் நம்முடையது. நம்ம சாவியை எடுத்துடுவோம், இங்கே இருக்கிறது பூட்டி இங்கே கொண்டு வந்துடுவோம், நீங்க போறதை பார்த்துருவோம். பிறகு மதில் வழியா குதிச்சு போனா மதில் வழியா குதித்து போறவன் கள்ளனும் கொள்ளைக்காரமா இருக்கிறான். ஆண்டவருக்கு வேலை செய்யறதுக்கு நெகேமியாவின் நாட்களில் அவருக்கு வேலைக்காரர்கள் எல்லாரும் ஏகமனதாய் கூடி வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வேலை செய்யறதுன்னா ஒரு சந்தோஷமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். ஏதாவது வேலை செய்யணுமா? இங்க ஏதாவது வேலை இருக்கா? அந்த பக்கம் தர வைக்காத, அவரு கள்ளப்பட்டாலே அவர் வேலை வாங்கிடுவார். இங்க வா, அதை எடு, இதை எடு, அந்த பாத்திரத்தை விளக்கு, இதை எடுத்து கவுத்தி வை, இதை எடுத்து அந்த ரூம்ல வை, இதை பூண்டு. இந்த தொந்தரவே வேண்டாம். முடிஞ்ச உடனே ஆமேன் சொல்லுக்குள்ளார எல்லாரும் ஓடிடுவோம்டா. டே எல்லாரும் ஓடிடுங்கடா. ஆண்டவரும் ஓடிடுவார். உனக்கு காரியம் நடக்கணுமா? உனக்கு சில காரியம் ஆண்டவர் கொண்டு ஆகணுமா? Do you want the Lord to do something for you, guys? You gentlemen, you expect the Lord to do something for you? I tell you, do something for the Lord. ஒரு சீனியர் இன்ஜினியர் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய திருமணம் நடைபெறுவதற்கு நான் முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தேன் அந்த குடும்பத்தில். அவர் திடீரென்று பேசினார். நல்ல ஒரு அன்பான சகோதரர். அப்படி பேசிட்டே இருந்து அவருக்கு சந்தோஷம் வந்து விட்டது. அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தவர்களை சொன்னேன், பிரதர், ஆண்டவர் ஒரு நல்ல மனைவி, பிள்ளைகளை, பெரிய ஒரு சபையை உங்களுக்கு தந்திருக்கிறார், நல்ல இடத்துல வைத்திருக்கிறார். Are you doing anything for the Lord? ஆண்டவருக்காக என்ன செய்வீங்களான்னு கேட்டேன். நோ பாஸ்டர். அவர் ரொம்ப தாழ்மையானவர். நான் சொன்னேன், யூ மஸ்ட் டூ சம்திங் ஃபார் த லார்ட். ஆண்டவருக்காக நீங்க ஏதாவது செய்தே ஆகணும்னு சொன்னேன். அப்பார்ட் ஃப்ரம் கிவிங் யுவர் ஆஃபரிங்ஸ் அண்ட் டைத், காணிக்கையில் தசவாகம் போக ஆண்டவருக்காக நீங்க ஏதாவது வேலை செய்யணும்னு சொன்னேன். எஸ் பாஸ்டர், செய்கிறேன். அவர் எனக்கு விசுவாசி அல்ல, இந்த சபையின் விசுவாசிகளாக உங்களை பார்த்து கேட்கிறேன், சகோதரர்களே, ஆண்டவருக்காக ஏதாவது செய்வீங்களா? முதலமைச்சர் அம்மா கேட்டா நீங்க செய்வீங்கன்னு சொன்னீங்கல்ல, போட்டீங்களா? போட்டீங்கல்ல. இப்ப நான் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக, சபையின் ஊழியக்காரனா உங்களிடத்துல கேட்கிறேன், ஆண்டவருடைய வேலைக்காக ஏதாவது செய்வீங்களா? நிப்பீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? அவங்களை கொண்டுறணுமா? முதலமைச்சர் அம்மா வந்து கேட்டா செஞ்சிருவீங்களா? அவங்களுக்கு தான் நீங்க பதில் சொல்லுவீங்களா? தாய் குலமா? நாங்க எல்லாம் தந்தை குலமா? உங்களுக்கு எங்களெல்லாம் மனுஷனா தெரியலையா? நாங்க உங்களுக்காக ஜோம் பண்றதெல்லாம் புரியலையா? உங்களுக்காக ஆண்டவரத்தில் பரிந்து பேசுறோம்னு விளங்கலையா? முதல் ஆளா வேலை செய்யாம ஓடிடுறாங்களே, அதுதான் பெரிய தப்பு. டோன்ட் ரிப்பீட், ப்ளீஸ் டோன்ட் ரிப்பீட். ஸ்டே பேக் அண்ட் டூ சம்திங் ஃபார் த லார்ட். பிள்ளைகள், பெரியோர்கள், சகோதரர்கள், வாட் ஷால் ஐ டூ ஃபார் மை காட்? நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற துடிப்போடு நான் ஏதாவது செய்யணுமா? சொல்லாமலே நீங்க செய்யணும். சில வேளைகள்ல கதவை பூட்டுறதுக்கு நான் சொல்லணும், ஜன்னலை பூட்டுறதுக்கு நான் சொல்லணும், சபையை பூட்டுறதுக்கு நான் சொல்லணும், அந்த பாத்திரத்தை எல்லாம் அங்க தூக்கி உள்ள வைங்க நான் சொல்லணும், ஜெனரேட்டரை தூக்கி உள்ள வைங்க. எப்படி ஏவா மக்கள் மூவாமருந்து சொல்லாதான் செய்வாங்களாம். அப்ப இன்னொரு ரவுண்டு ஹெலிகாப்டர்ல முதலமைச்சர் அம்மாவை வர சொல்றேன். அவங்கள வர சொன்னா வரமாட்டாங்களா? ஒரு நாள் உண்டு, அவங்க சொன்னா கூட வருவாங்க. நீங்க நினைக்கிற ஆள் இல்ல, அவங்க நல்லவங்க. நீங்க அதனாலதானே ஓட்டு போட்டீங்க. அதை பற்றி நான் இப்ப ஆட்சியர் சொல்ல வரல. The chapter is closed, it is over. Now let us come to our point. நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்க ஆண்டவருக்காக
ஏதாவது வேலை செய்ய கூடி வருவீங்க. நீ போயிரு. நான் ஏதாவது முடிஞ்ச ஒன்று ரெண்டோ தொட்ட எடுத்து வச்சுட்டு நான் எழுதிடுவேன். நீ போயிரு உங்கள் பிள்ளைகளெல்லாம் அனுப்பிடுங்க. என்ன சூப்பர்வைசரா? ஆர் யூ சூப்பர்வைசர்? இந்த ஆராதனை ஆரம்பிக்கிறவர்கள் என்ன நடந்தது? தேர் வாஸ் நோ பவர், எலக்ட்ரிசிட்டி இல்லை. ஜெனரேட்டரை யார் ஸ்டார்ட் பண்ணா? ஜெனரேட்டரை யாரப்பா ஸ்டார்ட் பண்ணா? Where are you? You are showing yourself as a very big boss. You are a silly chap. You are not there for God. You do nothing for God. God cannot help you. God cannot do anything for you. We are here to do for God. We are here to serve the Lord. ஜெனரேட்டரை போய் ஸ்டார்ட் பண்ணி லைன் வந்த பிறகுதான் நான் வந்திருக்கிறேன். ஆராதனை ஊழியக்காரன் தான் செய்யணுமா? வேற ஒருத்தரும் இல்லையா? There is none to do anything for God. Is it not your shame on your part? இது உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு நாணமா தெரியலையா? ஒரு ஊழியக்காரன் தான் செய்யணுமா? Sometimes, some days I shook this church. இந்த ஆலயத்தை நான் கூட்டுற வழக்கமாராச்சு. There is none. Where are you? What are you doing? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன செஞ்சுட்டு இருக்கிற? ஆண்டோடைய ஆலயத்தை கூட்டும். எங்களை தான் விடமாட்டார. லேடிஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ வரண்டா. சின்ன பிள்ளைகளை விடு, 5ஆம் கிளாஸுக்கு கீழே உள்ளதை விடு, 2 பேரா விடு. வாலிபன் நீ வா, விளக்கு மாற புடி, முதுகு வளைச்சு கூட்டு, இப்படி நின்றுட்டு நெளிஞ்சுக்கிட்டு கூட்டாத. குப்பை எல்லாம் போகாது. கொஞ்சம் சுத்தம் பண்ணு, கொஞ்சம் ஆண்டவருக்காக வேலையை பாரு. God bless you all. ஆமென்.